So இந்த sum solve பண்ணியாச்சா? So activity. So predecessor வந்து yesterday classல கொடுத்தா. So how many dummy activities are required to draw this network? So draw this network. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, so A-க்கு வந்து so A உடைய procedure என்ன? So D. So A உடைய procedure வந்து so D. ஓகே. அப்ப D activity வந்து so first நம்மளுக்கு முடிஞ்சிருக்கணும். So D activity so first complete ஆயிருக்கணும். So next A உடைய procedure வந்து D. So next B உடைய procedure வந்து so AGH. So அதுக்கு முன்னாடி C உடைய procedure வந்து D. So C உடைய procedure வந்து D. So C உடைய procedure D. So F உடைய procedure வந்து so D. So C so F. So இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? So next என்ன சொல்றாங்க பாருங்க. So B உடைய procedure வந்து AGH. So B உடைய procedure வந்து AGH. பட் GH உடைய procedure என்னன்னு பாருங்க. Z-க்கு முன்னாடி C முடிஞ்சிருக்கணும். Z-க்கு முன்னாடி C முடிஞ்சிருக்கணும். So H-க்கு முன்னாடி so F முடிஞ்சிருக்கணும். So H-க்கு முன்னாடி F முடிஞ்சிருக்கணும். So next என்ன சொல்றாங்க அப்படின்னா, so B ஸ்டார்ட் பண்றதுக்கு so AZH. So AZH. So மூணுமே இருக்குன்னு சொல்றாங்க. So அதனால நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னா, so இந்த C-ய வந்து A-வா மாத்திக்கிறேன். So இந்த A-ய வந்து C-யா மாத்திக்கிறேன். So இப்பயும் ப்ராப்ளம் இல்லை. So C-க்கு முன்னாடி D கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So A-க்கு முன்னாடி D கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So F-க்கு முன்னாடி D கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So Z-க்கு முன்னாடி Z-க்கு முன்னாடி கரெக்ட் தானே? Z-க்கு முன்னாடி Z. ஓகே, Z-க்கு முன்னாடி C. So H-க்கு முன்னாடி so F கரெக்ட். பட் B-க்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா so AGH. So AZH. So AGH. So அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா so இந்த நோட so லைட்டா so இப்படி வச்சுக்கிறேன். So இது வந்து நமக்கு என்னது so Z. So இந்த நோட so இங்கே கனெக்ட் பண்றேன் so H. So next A நோட வந்து so இங்கே கனெக்ட் பண்றேன். So கரெக்டா? So A. So இப்போ வந்து இங்க இருந்து B ஸ்டார்ட் ஆகுது. So இங்க இருந்து so B ஸ்டார்ட் ஆகுது. So இது வரைக்கும் கரெக்டா? So A completed, B completed, C completed, so D completed. So D-க்கு முன்னாடி எந்த ஒரு பிரசிடென்ஸுமே இல்லை. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பி. ஸோ இக்கு முன்னாடி ஸோ பின்னு சொல்றாங்க. ஸோ இக்கு முன்னாடி பி. ஸோ எஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஜி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ ஹெச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஐக்கு முன்னாடி வந்து ஸோ ஐக்கு முன்னாடி பி அண்ட் இ ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ ஐக்கு முன்னாடி ஸோ பி அண்ட் இ ஸோ ரெண்டுமே ஸோ கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து ராங். ஸோ ஐக்கு முன்னாடி ஒன்லி பி மட்டும் சாரி ஐக்கு முன்னாடி ஒன்லி இ மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கிறதா மீனிங். பட் நம்மளுக்கு ஐக்கு முன்னாடி பிஇ கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ பிஇ ஸோ கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த இன்ற ஆக்டிவிட்டியை ஸோ தனியா செப்பரேட் பண்ணிங்க. ஸோ இது வந்து இன்ற ஆக்டிவிட்டி. ஸோ இதுல இருந்து ஒரு டம்மி ஆக்டிவிட்டி போடுறோம். ஸோ இதுல இருந்து ஒரு டம்மி ஆக்டிவிட்டி போடுறோம். ஸோ இப்போ இந்த டம்மியை இந்த நோடு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸோ எண்ட் ஆஃப் பி அண்ட் டி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன நோட் பண்றோம் அப்படின்னா ஸோ ஐ. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏக்கு முன்னாடி டி. ஸோ நெக்ஸ்ட் சிக்கு முன்னாடி டி. ஸோ எஃப்க்கு முன்னாடி டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ பிக்கு முன்னாடி ஏஜிஹெச். ஸோ ஏஜிஹெச். ஸோ பி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இக்கு முன்னாடி ஸோ இக்கு முன்னாடி பி. ஸோ இது வந்து நம்மளுக்கு எதை டினோட் பண்ணுது? ஸோ இந்த நோடு வந்து ஸோ எண்ட் ஆஃப் பி. ஸோ எண்ட் ஆஃப் பி. ஸோ இந்த நோடு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப். ஸோ இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐக்கு முன்னாடி பி அண்ட் இ. அப்போ இதுல இருந்து ஒரு நோடு டம்மி. ஸோ இதுல இருந்து ஒரு நோடு டம்மி. ஸோ நோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த நோடு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எண்ட் ஆஃப் ஸோ பி அண்ட் இ. ஸோ ஹவு மெனி டம்மி ஆக்டிவிட்டிஸ் ரெக்வயர்ட் டு டிரா திஸ் டயக்ராம் கேட்குறாங்க. ஸோ 2 டம்மி ஆக்டிவிட்டிஸ் ரெக்வயர்ட். So 2 dummy so activity so is so required. So 2 dummy activities required.
ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் போர்டில் தெரியுதா? ஏசிஎஃப். ஸோ டி லெஸ் தென் ஏசிஎஃப், இ லெஸ் தென் இ, ஸோ எஃப் லெஸ் தென் ஹெச், ஜி லெஸ் தென் பி, ஸோ ஹெச் லெஸ் தென் பி, சி லெஸ் தென் ஜி, ஸோ பி லெஸ் தென் இ அண்ட் ஐ, ஸோ ஏ லெஸ் தென் பி. ஸோ நோட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், அதுக்கு அடுத்து கிராசிங் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ கிராசிங். So இது important question. So a part of the network, a part of the network, so with nomenclature, a part of the network with nomenclature of a typical legend, so is shown in the figure, figure. So there can be other incoming activities. There can be other incoming activities. Other incoming activities at nodes 5, 6 and 8, but so there are no other incoming activities. There are no other incoming activities. At nodes 7 and 9. There are two outgoing activities. So there are two outgoing activities. Activities at node 9. But no other outgoing activity. No other outgoing activity at any of the other node. The total float. And free float. The total float and free float. In activity. 6 to 7 are respectively. So option A, 5 and 1. So option B, 6 and 0. So option C, 6 and 1. So option D, 0 and 0. 0 and 0. ஸோ இதுக்கான டயக்ராம் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் டயக்ராம். ஸோ இது நீங்க டிரா பண்ணுங்க.
So 5, 8, so 6, so 9, so 14, so 12, so 7, so 7, so 8, so 20, so 12, so 9, so இங்க வந்து so 34, so 34. so இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா so yearly event time, so yearly, so event, so yearly event time. so next, so இது வந்து node number, so node, so number, so இந்த பாக்ஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா so late event time, so late, so event time. ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, ஸோ இதுல ஸோ நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஸோ எப்படி டினோட் பண்ணுவோம் நம்ம, ஸோ இங்க வந்து டிஐஜி, ஸோ டிஐஜி, ஸோ இங்க வந்து சப்போஸ் 1 to 2 அப்படின்னா ஸோ இது வந்து நோடு நம்பர், ஸோ இங்க ஸோ இஐஎல்ஐ, ஸோ இஜி, ஸோ எல்ஜி, ஸோ இது மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் எப்படி அப்படின்னா ஒரே ஒரு நோடுல ஸோ 3 மேட்டர் வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ நோடு நம்பர், ஸோ இது வந்து இயர்லி ஈவென்ட் டைம், ஸோ இயர்லி ஈவென்ட் டைம், ஸோ லேட் ஈவென்ட் டைம், அதாவது இயர்லி ஸ்டார்ட் டைம், ஸோ லேட் ஃபினிஷ் டைம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, ஸோ சம் இதுல என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ சம் டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகுது, ஸோ சம் டீடைல்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 to 7 ஆக்டிவிட்டிக்கு வந்து ஸோ டோட்டல் ஃப்ளோட் என்ன, ஃப்ரீ ஃப்ளோட் என்ன ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எ பார்ட் ஆஃப் த நெட்வொர்க் டயக்ராம், ஸோ இது வந்து டோட்டல் நெட்வொர்க் டயக்ராம் கிடையாது. ஸோ பார்ட் ஆஃப் த நெட்வொர்க் டயக்ராம் வித் நாமென்க்ளேச்சர் ஆஃப் எ டைபிக்கல் லெஜெண்ட் இஸ் shown in this figure. There can be other incoming activities at node 5 to 6. ஸோ 5 to 6ல அதர் இன்கமிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், பட் அதெல்லாம் ஷோ பண்ணல. பட் தெர் ஆர் நோ அதர் இன்கமிங் ஆக்டிவிட்டிஸ் அட் 7 and 9. ஸோ 7 and 9ல ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் ஸோ இங்கே உள்ளதுதான் நம்மளுக்கு இன்கமிங் ஆக்டிவிட்டி, ஸோ வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தெர் ஆர் 2 அவுட் கோயிங் ஆக்டிவிட்டிஸ் அட் நோடு 9. ஸோ இதுல வந்து 2 அவுட் கோயிங் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நோ அதர் அவுட் கோயிங் ஆக்டிவிட்டி அட் ஸோ எனி அதர் 2 nodes. ஸோ எனி அதர் 2 nodes அப்படின்றப்ப வந்து என்னது, ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஸோ எந்த ஒரு அவுட் கோயிங் ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஸோ இதுல இருந்தும் நம்மளுக்கு அவுட் கோயிங் ஆக்டிவிட்டி வந்து ஸோ கிடையாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் த டோட்டல் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் இன் தி ஆக்டிவிட்டி 6 and 7. ஸோ 6 to 7 இங்கே பாருங்க, 6 to 7, 6 to 7க்கு வந்து ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ டோட்டல் ஃப்ளோட் ஃப்ரீ ஃப்ளோட்டோடைய வேல்யூ வந்து ஸோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஃப்ளோட் ஃப்ரீ ஃப்ளோட் வேணும் அப்படின்னால என்ன வேல்யூ தேவை, ஸோ இஐஎல்ஐ இஜே எல்ஜே உடைய வேல்யூ வந்து ஸோ தேவை. ஸோ அவங்க இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஸோ இந்த ஸோ இந்த 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 போர்ஷன் இருக்குல்ல, அது எதாவது போர்ஷன் பண்ணுது அப்படின்னா ஸோ இயர்லி ஸோ ஈவென்ட் டைம், அதாவது இஐ கொடுத்துருக்காங்க, ஸோ எல்ஐயோடைய வேல்யூ கொடுக்கல, ஸோ நோடு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ இது நோடு நம்பர். ஸோ இந்த 7ல நம்மளுக்கு இஐயும் கொடுக்கல, ஸோ எல்ஐயும் கொடுக்கல. ஸோ அப்போ இஐ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஃபார்வர்ட் பாஸ்ல ஸோ ஆட் பண்ணோம். ஸோ அப்போ இதுல வந்து இஐ வந்து 8, ஸோ இது வந்து 14, ஸோ 8 14, ஸோ 8 14 என்ன வரும், ஸோ 22, ஸோ 20, ஸோ 2, ஸோ இங்கே ஸோ 9 plus 12, ஸோ 9 plus 12 வந்து 21. அப்போ இதுல எது கிரேட்டரா இருக்கும், ஸோ அதான் இஐ, ஸோ இயர்லி ஸ்டார்ட் டைம். அப்போ இங்க வந்து 22 வரும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல, ஸோ கொடுக்காத வந்து வெளியே நோட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்து 22, ஸோ இங்க இயர்லி ஸ்டார்ட் டைம். ஸோ அப்போ 22 plus 7 வந்து ஸோ 22 plus 7 வந்து ஸோ 29, ஸோ 20 plus 2 வந்து ஸோ 32. ஸோ அப்போ எது நம்மளுக்கு ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா ஸோ 32. ஸோ 32,
ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. ஸோ நம்மளுக்கு இது இந்த டீடைல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் தான். ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் இது 34 -7. ஸோ 34 -7. ஸோ இங்க இருந்து ஒரு ஈவெண்ட் தான் ஸோ நம்மளுக்கு பஸ்ட் ஆகுது. அப்போ 34 ஸோ -7. ஸோ என்ன வரும்? ஸோ இதுல ஒரு 4 ஸோ 27. ஸோ அப்போ இங்க வந்து 27. ஸோ இங்க 27 -12. ஸோ 27 -12 வந்து 15. ஸோ இப்போ இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருச்சுங்களா? ஸோ இஏ ஆல்ரெடி கிவன். ஸோ இதுல இஏ எல்ஐயோட வேல்யூ ரெண்டுமே நாட் கிவன். ஸோ ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இங்க எல்ஐயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் டோட்டல் ஃப்ளோட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ அதை நோட் பண்ணுங்க. ஸோ 6 to 7 நோடுக்கு ஸோ நம்ம ரெப்ரசன்டேஷனுக்கு பார்த்தீங்க 6 to 7 நோடுக்கு ஸோ டிஐஜே உடைய வேல்யூ வந்து ஸோ 12. ஸோ இஐ ஸோ இஐ ஸோ எல்ஐ ஸோ இஐ உடைய வேல்யூ வந்து ஸோ 9. ஸோ எல்ஐ உடைய வேல்யூ வந்து 15. ஸோ நெக்ஸ்ட் 7க்கு ஸோ இஐ உடைய வேல்யூ வந்து ஸோ 22. ஸோ எல்ஐ உடைய வேல்யூ வந்து ஸோ 27. ஸோ வாட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் டோட்டல் ஃப்ளோட்? ஸோ டோட்டல் ஃப்ளோட் ஸோ இஜே எல்ஜே. ஸோ இஜே எல்ஜே ஸோ என்ன ஃபார்முலா? ஸோ எல்ஜே மைனஸ் ஸோ இஐ ஸோ மைனஸ் டிஐஜே. ஸோ எல்ஜே வந்து 27 ஸோ -9 ஸோ -12. ஸோ என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 15 ஸோ 15 -9 6 தான். ஸோ டோட்டல் ஃப்ளோட்டுடைய வேல்யூ வந்து ஸோ 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஸோ ஃப்ரீ ஃப்ளோட். ஸோ வாட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட்? ஸோ இஜே மைனஸ் இஐ ஸோ டிஐஜே. இஜே வந்து 22 ஸோ -9 ஸோ 12. ஸோ என்ன ஆன்சர் வருது? 1. ஸோ அப்போ 6, 1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். பட் அவங்க ரெப்ரசன்டேஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இயர்லி ஈவென்ட் டைம். ஸோ இது வந்து லேட் ஈவென்ட் டைம். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் நோட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராசிங் ஆஃப் நெட்வொர்க். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் புரியும். ஸோ இன்னும் நம்ம பெர்ட் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து சிபிஎம்ல ஸோ கிராசிங் ஆஃப் நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நோட் பண்ணி. ஸோ கிராசிங் ஆஃப் நெட்வொர்க் ஆர் டைம் காஸ்ட் மாடல். ஓகே. So crossing of network. So crossing of network or so time cost model. So crossing of network or so time cost model. So crossing of network. So ஸோ இதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இதுல முன்னாடி பார்த்தோம். ஸோ இதுல என்னென்ன இன்வால்வ் ஆகுது நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஸோ 2 பேராமீட்டர் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ ஒன்று வந்து டைம், ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசோர்சஸ்.
ஸோ இதுல என்ன படிக்கிறோம் அப்படின்னா கிராசிங் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னா ஸோ டு ஆப்டிமைஸ் தி ஸோ டைம் அண்ட் ஸோ ரிசோர்ஸ். ஸோ டைம் அண்ட் ரிசோர்ஸ் அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதாவது மேன் மிஷின் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து ஸோ மணியை ரெப்ரசன்ட் பண்ணும், காஸ்ட். ஸோ வந்து ஆப்டிமைசேஷன் பண்றது. ஸோ ஆப்டிமைசேஷன் பண்றதுதான் நம்மளுடைய. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு ஸோ ஹவுஸ் பில்ட் பண்றோம். ஸோ ஒரு ரூம்ல வந்து நம்ம ஸோ டைல்ஸ் வந்து ஸோ இது பண்ணோம், ஸோ டைல்ஸ் ஃபுல்லா மேக் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டைல்ஸ் பதிக்கிறதுக்கு வந்து ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2 ஒர்க்கர்ஸ் வந்து வராங்க. ஸோ 2 ஒர்க்கர்ஸ், இந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்து ஸோ எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஸோ 4 days. ஸோ 4 days. அப்போ இந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்து ஸோ இவங்க வந்து இந்த டைல்ஸ் இப்போ நீங்க கிரானைட் டைல்ஸ் வந்து ஸோ இங்க வந்து இது பண்றீங்க, ஸோ மேக் பண்றீங்க அப்படின்னா ஸோ மேக் பண்ண அந்த ஹவுசஸ்ல வந்து நம்ம இது பண்றோம், செட் பண்றோம். ஸோ கிரானைட், ஸோ கிரானைட் டைல்ஸ் இப்போ 2 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு 4 days ஆகுது. இப்போ இந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்து என்னன்னா 2 பேர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால இவங்க வந்து சம் அதர் பிளேசஸ் வந்து கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ ஹோட்டல்ல வந்து ஸோ ரூம் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ இவங்க வந்து 2 ஒர்க்கர்ஸ் வந்து 4 days வந்து இங்க தங்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு என்னென்ன நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இவங்க ஒர்க் பண்ற காஸ்ட், ஸோ ஒர்க் பண்ற காஸ்ட் வந்து ஸோ பர் டேக்கு வந்து 1 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸோ 1000 per day ஃபார் 1 ஒர்க்கர். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களுடைய காஸ்ட். ஸோ வேற என்னென்ன காஸ்ட் அப்படின்னா ஸோ இது வந்து டைரக்ட் காஸ்ட். ஸோ இன்டைரக்டா என்ன காஸ்ட் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஃபுட்டு, ஸோ ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, வேற ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்னது ஸோ ரூம், ஸோ ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இங்க வந்து ஒரு லாட்ஜ்ல வந்து ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுக்கான காஸ்ட் வந்து ஸோ பர் டேக்கு வந்து ஒரு 500 ஆகுது. ஸோ இன்க்ளூடிங் ரூம் வந்து ஒரு 400. ஸோ ஸ்நாக்ஸ் ஃபுட்டுக்கு ரெண்டு சேர்த்து ஸோ 500 rupees, இல்லை வந்து ஒரு 700 rupees வச்சுங்க. ஸோ 700 rupees ஸோ பர் டே. ஸோ 700 rupees பர் டே. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் 2 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 4 days ஆகும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸோ இதுல வேற என்ன காஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸோ நார்மல் காஸ்ட், ஸோ நார்மல் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நார்மல் காஸ்ட் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து இந்த ரூம் வந்து இவ்வளோ ஸ்கொயர், ஸோ இவ்வளோ வந்து ஸோ மீட்டர் இருக்கு, ஸ்கொயர் மீட்டர் இருக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுல வந்து இப்ப ஸோ இதை வந்து உங்க 4 days ஒர்க் பண்ணாலும் சரி, ஸோ இல்லை 10 days ஒர்க் பண்ணாலும் சரி, ஸோ 2 days ஒர்க் பண்ணாலும் சரி, 1 day ஒர்க் பண்ணாலும் சரி, ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஸோ இங்க உள்ள டைல்ஸ் எவ்வளவு வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான்? ஸோ இந்த ரூமுக்கு ஸோ ரூமுடைய ஸ்பேஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இவங்க 1 day ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ டைல்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகுமா? ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ நோ. ஸோ அவங்க எத்தனை டே ஒர்க் பண்ணாலும் ஸோ இங்கே நம்ம செட் பண்ற கிரானைட் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ அதோடைய மெட்டீரியல் காஸ்ட், சிமெண்ட், ஸோ அதுக்கான சாண்டு, ஸோ அது எல்லாமே நமக்கு என்னது ஸோ அது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அதெல்லாம் வந்து பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம இதுல பார்த்தோம்ல ஸோ பிரேக் அனாலிசிஸ்ல நீங்க எத்தனை குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்றீங்களோ ஸோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது ஸோ அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து வேரி ஆகுது. ஸோ அதாவது நார்மல் காஸ்ட் அப்படின்றது எது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைக் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட்டை வந்து ஸோ நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நார்மல் காஸ்ட். ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ ஏன்னா இது ரிசோர்சஸ்க்கு ஆகிற காஸ்ட். ஸோ ரிசோர்சஸ் அப்படின்றது வந்து நமக்கு என்னது ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட். ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. ஸோ இன்டைரக்டா ஸோ இதுல வந்து 2 காஸ்ட் வருது. ஸோ ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பர் டேக்கு 1000 rupees கொடுக்குறீங்க. ஸோ இந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்து 4 days ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பிளஸ் இந்த 2 ஒர்க்கர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, ரூம் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது வந்து ஸோ பர் டேக்கு 700 rupees ஆகுது. ஸோ இது வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது ஸோ இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு டைரக்ட் காஸ்ட். ஸோ டைரக்டா ஒர்க் பண்றாங்க, அதுக்கு நீங்க ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்றீங்க. ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூம்ல ஸோ நீங்க புக் பண்ணியிருக்க ரூம்ல ஸோ ஒரு 4 members வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ 4 members கேன் ஸ்டே. பட் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 ஒர்க்கர் தான் ஸ்டே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கிரானைட் வந்து செட் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா சம் டியூ டு சம் ரீசன்னால ஸோ உங்க ஒர்க்கை வந்து வேகமா முடிக்கணும். ஸோ வேகமா முடிக்கணும். ஸோ அதாவது 4 daysல இருந்து
எனக்கு வந்து ஒன்லி 2 டேஸ்ல வந்து இந்த டைல்ஸ் செட் பண்றத ஸோ நம்ம முடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ 4 டேஸ்ல இருந்து நம்ம 2 டேஸா வந்து இது பண்ணோம். ஸோ 2 டேஸா ஸோ இது பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம்? டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். டைம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? டைமை தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4 டேஸ் வந்து இருந்துச்சு டூரேஷன். ஸோ இந்த டைல் செட் பண்றதுக்கான டைம் வந்து 4 டேஸ். அந்த டயத்தை தான் நான் டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்றேன். 2 டேஸ் எனக்கு சம் எமர்ஜென்சினால ஸோ கண்டிப்பா இந்த டேட்டுக்குள்ள நான் சம்திங் வந்து என்னது ஸோ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடத்தணும். ஸோ அதுக்காண்டி எனக்கு 2 டேஸ்ல இதை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் பிளான் வந்து 4 டேஸ், அதனால 2 ஒர்க்கர்ஸ் தேவை. இப்போ எனக்கு 2 டேஸ்லேயே ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த கிரானைட் செட் பண்றதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ என்ன பண்ணலாம்? ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ற டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ற டைம் வந்து ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க் பண்ற டைம். ஸோ அதாவது ஒரு ஒர்க்கர்ஸோடைய டைமை வந்து நம்ம ரொம்ப அதிகப்படுத்தவும் முடியாது. ஸோ ஏன்னா அவங்களும் ஹியூமன் பீயிங் தானே. ஸோ அப்படின்றப்ப நம்ம டைம் ப்ரெஷர் அதிகமாக மேபி ஸோ இஷ்யூஸ் வரலாம், எரர் வரலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஸோ இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ 3 ஒர்க்கர். ஸோ இப்போ 3 ஒர்க்கர்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ப்ராஜெக்டோடைய ஸோ டைமை ரெடியூஸ் பண்றேன். ஸோ டைமை ரெடியூஸ் பண்றேன். ஸோ ஏன் ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் சம் ரீசனுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் நம்ம வேகமாக முடிக்கும். ஓகேவா? அப்ப ஸோ ப்ராஜெக்டோட டைம் வந்து 4 டேஸ்ல இருந்து 2 டேஸ் வந்து ஸோ நான் இது பண்றேன், ரெடியூஸ் பண்றேன். பட் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் இங்க என்ன ரிசோர்ஸ் அப்படின்னா மேன் பவர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இப்போ நீங்க இந்த டைமை குறைக்கிறதுனால என்னென்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த கிராசிங்கோடைய முக்கியமான எய்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ டு ரெடியூஸ் தி ப்ராஜெக்ட் டூரேஷனை வந்து ரெடியூஸ் பண்றதுதான் ஸோ நம்மளுடைய முக்கியமான எய்ம். ஸோ டு ரெடியூஸ் ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன். ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் to reduce project duration so in effective manner. So effective manner. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இப்போ இந்த 2 ஒர்க்கர்ஸ்க்கான டோட்டல் காஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 2 ஒர்க்கர்ஸ்க்கு ஸோ பர் டேக்கு எவ்வளவு ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஸோ 1000 பர் டே. ஸோ 1000 பர் டே. ஓகேவா? இவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க? ஸோ 1000 பர் டேனா 2 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? ஸோ 2000. 4 டேஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்போ எவ்வளவு ஆச்சு? ஸோ 8000 rupees. ஸோ இது வந்து அவங்க ஒர்க் பண்றதுக்காக நீங்க காசு கொடுக்குறீங்க. வேற என்ன அப்படின்னா ஸோ இந்த 2 ஒர்க்கர்ஸ்க்கு ஸோ 1 டேக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது நம்மளுக்கு? ஸோ இது வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ ஸ்நாக்ஸ், ஃபுட், ரூம். அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ 4 into ஸோ 700. ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 8000 பிளஸ் ஸோ 2800. ஸோ 10,800 rupees ஆகுது. இந்த 2 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணா. ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா ஸோ ப்ராஜெக்டோடைய டூரேஷனை கம்மி பண்ணும். ஓகேவா? ஸோ கம்மி பண்ணணும், அதே நேரத்தில் எனக்கு காஸ்ட்டும் கம்மியாகணும். பட் காஸ்ட் ஆல்வேஸ் கம்மியாகணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியுமா உங்களால? ஸோ மேபி கம்மியாகலாம். அது எதுக்காக கம்மியாகுதுன்னு சொல்றேன். ஸோ இப்போ நீங்க நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆட் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம என்ன கொடுக்கணும்? சேலரி கொடுக்கணும். ஸோ இப்போ ஸோ இந்த 3 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸோ பர் டே சேலரி எவ்வளோ? ஸோ 3 ஒர்க்கர்ஸ்க்கு ஸோ 3000. ஸோ அப்போ ஸோ இவங்க எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வேஜஸ் வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? ஸோ 6000. ஸோ 6000. ஸோ ஓகே. ஸோ இவங்களுக்கு ஸோ ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, ரூம். ஓகேவா? ஸோ ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, ரூம். ஸோ 700 பர் டே. ஸோ 700 பர் டே. ஓகேவா? ஸோ ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ இங்க இந்த ஹோட்டல்ல ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த ரூம்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி ஸோ எத்தனை பேர் தங்கினாலும் ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, ரூம் ஸோ நம்ம அந்த ஒர்க் பண்ற இடம் வந்து பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எத்தனை பேர் தங்கினாலும் ஸோ ஒரு அசம்ஷன் தான். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ பர் டேக்கு வந்து 700 rupees. ஸோ ப்ரீவியஸா 200 மெம்பர்ஸ் தங்கினாங்க. ஸோ அப்பயும் நம்மளுக்கு 700 பர் டே தான். ஸோ இப்போ 4 மெம்பர்ஸ் தங்கினாலும் ஸோ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ், ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு ரூமா வந்து பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? ஸோ 2 days இன்டூ ஸோ இங்க இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ வரும்? ஸோ 700. ஸோ அப்போ இதோடைய காஸ்ட் என்ன வருது? 6000. ஸோ பிளஸ்
2 into 700 வந்து நமக்கு என்ன 1400. அப்ப 6000 plus 1400 வந்து 7400. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸா ஸோ எனக்கு நார்மல் டைம்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ 2 ஒர்க்கர்ஸ் வந்து 4 days ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ எனக்கு காஸ்ட் வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்னா 10,800 rupees. பட் இதே இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் டூரேஷனை கம்மி பண்றேன். ஸோ அப்போ ஏன் வந்து இங்க காஸ்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னா, ஸோ 2 ரீசனுக்காக கம்மியாகுது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் ஆர் ஓவர் ஹெட் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த காஸ்ட் நம்மளுக்கு ஸோ ப்ரீவியஸா வந்து 4 daysக்கு நீங்க இன்டூ 7 போட்டீங்க. ஸோ இப்போ வந்து 2 into 7 போடுறீங்க. ஸோ அதே மாதிரி 2 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பர் ஒர்க்கருக்கு வந்து 1000. அப்போ பர் டேக்கு வந்து டோட்டலா 2000 rupees சேலரி கொடுக்குறீங்க. 4 days அப்படின்றப்ப 8000. ஸோ நான் இங்க 3 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பர் டே வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ ஒரு ஒர்க்கருக்கு 1000, அப்போ 3 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 3000, அப்போ 2 daysக்கு வந்து 6000. அப்போ எனக்கு ஓவராலா பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நான் ப்ராஜெக்ட் டூரேஷனை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அட்வான்டேஜஸும் சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ காஸ்ட்டும் எனக்கு என்ன ஆகுது, ஸோ கம்மியாகுது. பட் இது ஆல்வேஸ் இந்த காஸ்ட் கம்மியாக வேண்டியது வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட் கிடையாது. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பெஸ்ட். ஓகேவா? ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கலாங்க. அதாவது நம்ம என்ன எய்ம் பண்றோம் அப்படின்னா, ஸோ எனக்கு டைமும் கம்மியாகணும், ஸோ காஸ்ட்டும் கம்மியாகணும். ஸோ அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸோ இதை வந்து நான் வந்து ஹாஃப் டேலேயே முடிச்சிருவோம், ஸோ எதுக்கு 2 days, ஸோ ஹாஃப் டேஸே இதை வந்து முடிச்சிருவோம், அப்போ இன்னும் ஒரு 5 ஒர்க்கர்ஸை போடலாம், ஸோ அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு தோணலாம். பட் அது மாதிரி பாசிபிள் கிடையாதுல்ல. இப்போ ஒரு சர்டைன் ஒர்க் வந்து சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் வந்து தேவை. ஸோ இப்போ நீங்க காங்கிரீட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ காங்கிரீட் போட்டுட்டு அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா வயரிங் எல்லாம்? ஸோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா? ஸோ அன்னைக்கே காங்கிரீட் போடுறீங்க, ஸோ அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? சார். ஸோ நோ. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், செப்டிக் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸோ வாட்டர் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் செப்டிக் ஆகணும். ஸோ அப்படின்றப்ப சம் ஆக்டிவிட்டிக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா சம் டூரேஷன் இருந்தே ஆகணும். அதுக்கு வேணா நம்மளால குறைக்க முடியாது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு இவ்வளவு நாள் வேணா குறைக்கலாம். ஸோ ஒரு 10 daysல இருந்து 7 days வரைக்கும் குறைக்க முடியும். பட் நான் 7 daysல இருந்து வந்து என்னது 1 dayலே முடிக்க முடியுமா அப்படின்னா, ஸோ அது வந்து ப்ராஜெக்டோடைய நேச்சரே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஸோ இதுல வந்து நம்மளோட எய்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ வித் எஃபெக்டிவ் மேனர்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாகணும். பட் நம்மளுடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, ஸோ டு ரெடியூஸ் தி ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ரெடியூஸ் பண்றது நம்மளோட முக்கியமான. ஸோ கூட சேர்ந்து நம்மளுக்கு காஸ்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ். அதுதான் நம்ம எய்ம் பண்ணோம், அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பட் அப்படி கிடைக்கலனாலும் ஸோ நம்மளுடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து கம்மி பண்ணும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஸோ 4 daysல இருந்து 2 days கம்மி பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அதான் நம்மளோட எய்ம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸா வந்து 10,800 rupees. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 2,600, ஸோ பிளஸ் 800. ஸோ என்ன ஆகுது நம்மளுக்கு 3,400 rupees வந்து நீங்க சேவ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ கிராசிங்ல ஸோ நம்ம ப்ராஜெக்டோடைய டூரேஷனை வந்து எஃபெக்டிவா என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ரெடியூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது வேண்டியது, ஒரு ஆக்டிவிட்டியை நான் எவ்வளவு நாள் வேணா குறைச்சிடலாம் அப்படின்னா முடியாது. அதுக்கு வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து பர்டிகுலரா இவ்வளவு நாள் தான் குறைக்கலாம். ஸோ 8 daysல இருந்து 6 days வரைக்கும் குறைக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு ஆக்டிவிட்டி 5 daysல இருந்து 3 days குறைக்கலாம். அதுக்கு மேல குறைக்க முடியாது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கிராசிங்கோட எய்ம். ஸோ இது நோட் பண்ணுங்க. ஸோ கிராசிங் ஆஃப் நெட்வொர்க். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்றீங்களா? ஸோ கிராசிங் ஆஃப் நெட்வொர்க். So crossing of network. So crossing of project means, so crossing of project means, so crossing of project means to reduce the, reduce the, project completion time, to reduce the, project completion time, to reduce the, project completion time by adding,
So extra resource, resource it. So crossing of project means to reduce the project completion time by adding extra resource it. So இதான் crossing. ஸோ இப்போ நீங்க இப்போ என்ன இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஸோ 4 daysல இருந்து 2 days நம்ம கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் ஆட் பண்ணும். எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் இங்க என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மேன் பவர் ஆட் பண்ணோம். ஸோ அப்போ கிராசிங் ஆஃப் ப்ராஜெக்ட் மீன்ஸ் டு ரெடியூஸ் தி ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் பை ஆடிங் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் டைம் வந்து இருக்கு. ஸோ 2 types ஆஃப் டைம். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் டைம், minimum time, time. So next one வந்து optimum time. So minimum time. So next one வந்து optimum time. So minimum time அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நோட் பண்ணுங்க. So lowest time, minimum time, lowest time, by which, lowest time, by which the project is completed. So the project is completed. So lowest time by which the project is completed. So this time, does not guarantee, guarantee this time, does not guarantee to the minimum cost. ஸோ அதாவது மினிமம் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை மினிமம் டு மினிமம் வந்து இவ்வளவு நாள் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேல மினிமமா நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு சொல்றது வந்து மினிமம் டைம். லோயஸ்ட் டைம் பை விச் த ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ திஸ் டைம் டஸ் நாட் கேரண்டி டு மினிமம் காஸ்ட். அப்ப இந்த மினிமம் டைம் அப்படின்றது வந்து நமக்கு என்னன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு மினிமம் டு மினிமம் இவ்வளவு டைம் தான் ஆகும். இதுக்கு மேல மினிமமா நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அப்படின்றது மினிமம் டைம். பட் இந்த டைம்ல நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா இந்த மினிமம் டைம்க்கு அக்கார்டிங்கா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன சொல்ல முடியாது அப்படின்னா கேரண்டி கொடுக்க முடியாது. இதுல வந்து காஸ்ட் வந்து மினிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு மினிமம் டைம்க்கு. பட் ஆப்டிமம் டைம் அப்படின்னா optimum time, after crossing it, after crossing it is such a time, where the total cost, total cost is minimum. Where the total cost is minimum. So after crossing it is such a time where the total cost is minimum. This does not guarantee. This does not guarantee. Guarantee. Does not guarantee to minimum time. Minimum. Optimum time அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கிராஸ் பண்ணதுக்கு பிறகு ஆஃப்டர் கிராசிங் இட் இஸ் சச் ஏ டைம் வேர் த டோட்டல் காஸ்ட் வந்து இந்த டைமுக்கு அக்கார்டிங் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா மினிமமா இருக்கும். ஓகேவா? பட் என்ன கேரண்டி சொல்ல முடியாது அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டோடைய மினிமம் டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டும் அப்படியே ஆப்போசிட். அதுல வந்து மினிமம் டைம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட மினிமம் டைம் இவ்வளவுதான், இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது. பட் இங்க வந்து காஸ்ட் வந்து டஸ் நாட் கேரண்டி. இதுல வந்து காஸ்ட் வந்து நம்மளுக்கு மினிமமா இருக்கும், பட் டைம் வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ரெண்டும் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஓகேவா? மினிமம் டைம் அண்ட் ஆப்டிமம் டைம் போத் ஆர் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். both are independent. Both are independent to each other. Both are independent to each other.
ஸோ அப்ப கிராசிங்கோட எய்ம் என்ன அப்படின்னா, ஸோ கிராசிங்கோட எய்ம், ஸோ நீங்க ரெண்டையும் ஒன்ன டச் பண்ணீங்கன்னா இன்னொன்று வந்து ஸோ நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ மினிமம் டைம்ல ப்ராஜெக்டை ரொம்ப மினிமம் டைம்ல கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ காஸ்ட்டை பத்தி ஒரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமமா இருக்கணும் அப்படின்னா ஸோ டைம் வந்து அவ்வளோ டைம் வரைக்கும் நம்ம குறைக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அப்போ எய்ம் ஆஃப் கிராசிங், ஸோ எய்ம் ஆர் அப்ஜெக்டிவ் ஆஃப் கிராசிங், the objective of crossing a network, so the objective of crossing, so the objective of crossing a network, the objective of crossing a network is to determine, so determine, so the objective of crossing a network is to determine so optimum project duration, so optimum project duration, so optimum project duration என்ன? So optimum time, so optimum project duration, so corresponding to so minimum cost of project, so corresponding to so minimum project duration, corresponding to so minimum so project, so optimum project duration with minimum cost of project, so minimum so cost of project, so minimum cost of project, so optimum project duration, so corresponding to minimum cost of project. So அதாவது என்ன இருக்கணும், காஸ்ட் மினிமமா இருக்கணும், ஸோ நம்மளுக்கு டைம் வந்து நம்மளுக்கு என்னது ஸோ மினிமமா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இது நம்மளுடைய எய்ம். பட் ரிசல்ட் வந்து எப்படி வேணா வரலாம். ஸோ அப்ஜெக்டிவ் நம்மளுடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷனும் நம்மளுக்கு லோவா இருக்கணும், ஸோ காஸ்ட்டும் கம்மியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிராஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட். ஓகேவா? அது எப்பயுமே ஆல்வேஸ் இது கண்டிப்பா வரணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலா முடியாது. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் 10 days ஆகுது, அதுக்கான மேன் பவர் வந்து தனியா இருக்கும். ஸோ அதே இது வந்து ஒரு 5 daysல முடிக்கிறீங்க அப்படின்னா மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான சேலரி ஸோ எல்லாம் நீங்க அதிகமா கொடுக்கணும். அப்படின்றப்ப ஸோ உங்களுக்கு டைம் வந்து ஸோ என்ன ஆகுது, ஸோ டைம் குறையிறப்ப ஸோ காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். பட் நம்மளோட எய்ம் என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டூரேஷனும் டிக்ரீஸ் ஆகணும், காஸ்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? பட் கிராசிங்கோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா டு ரெடியூஸ் தி ப்ராஜெக்ட் டூரேஷன். ஸோ நம்ம காஸ்ட் வந்து நம்மளுக்கு செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டு ரெடியூஸ் தி ப்ராஜெக்ட் டூரேஷன் ஸோ இன் எஃபெக்டிவ் மேனர். ஸோ எஃபெக்டிவ் மேனர்ன்ற மீனிங் என்ன அப்படின்னா ஸோ நான் டைமை ரெடியூஸ் பண்ற அதே டைம் வந்து ஸோ காஸ்டையும் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு எஃபெக்டிவ் ஸோ மேனர். ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து தியரி ஜஸ்ட் நோட் பண்ணீங்க. ஸோ இதுல சம்ம மூலியமா தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கிராசிங்னா என்ன, ஸோ கிராசிங் எப்படி பண்ண போறோம். So it is an extension of critical path method. So it is on so extension of so critical, it is extension of so critical path method, so critical path method, so that so consider so compromise, so compromise between the time, compromise between so the time and cost required, and so cost required to so complete a project, so cost required to so complete a so project, the total cost of any project, so the total cost of so any project, so total cost of any project so consist of
so consist of direct and indirect cost. Direct and indirect cost. So indirect, so cost, so involve, so its execution. So execution. So it is an extension of critical path method that consider compromise between the time and the cost required to complete a project. The total cost of any project consists of, so there are two costs, direct cost and so indirect cost. Okay, so what is meant by direct cost? So indirect cost அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So direct cost, so direct cost, so direct cost, so it is a cost directly involved. So it is a cost, so directly involved. So it is a cost directly involved. So in the completion, completion of activity. So in the completion of activity, and so it include cost of missing. So cost of missing. So cost of missing. So direct labor. So direct, so labor. So direct material. So direct material. So direct material. So equipment, etc. So equipment. So etc. So equipment. So etc. So it is a cost directly involved in the completion of activity, and it include cost of machine, direct labor, direct material, so equipment, etc. So அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஸோ டைரக்டா ஸோ லேபர், மிஷின், மெட்டீரியலுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ ஸோ அது வந்து நம்மளுக்கு டைரக்ட் காஸ்ட். ஓகேவா? So next indirect cost. So next one வந்து so indirect cost or overhead cost. So indirect, so cost or so overhead cost. So indirect cost or overhead cost. So இது நோட் பண்ணுங்க. So this cost is not directly involved. So this cost is not so directly involved. This cost is not so directly involved. So in the completion, completion of an activity. So activity, but it is compulsory. But so it is compulsory. But it is compulsory for save. So this cost is not directly involved in the completion of an activity, but it is compulsory for save so cost or save cost and so
time completion of project. So time, so completion of project. So time completion of project. Okay. So இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். So இது வந்து like so variable cost மாதிரி. So indirect cost வந்து so like variable cost வந்து so direct அப்படின்றது வந்து சப்போஸ் ஸோ ஒரு மெட்டீரியல் சொன்னோம்ல, சப்போஸ் இந்த ரூம்க்கு இவ்வளோ டைல்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அது வந்து ஃபிக்ஸ்டு நம்மளுக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு, ஸோ இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட்ல ஸோ ஃபிக்ஸ்டு வேரியபிள் ஸோ அப்படின்னு ரெண்டு காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு, ஸோ வேரியபிள். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் டூரேஷன். ப்ராஜெக்ட் டூரேஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ அதாவது டைரக்ட் காஸ்ட்னா டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல்ஸ், அதுக்கான ஆகிற காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இந்த இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸோ இவ்வளோ டைல்ஸ் ரிசோர்ஸ் ஆகும், ஸோ இவ்வளோ மிஷின்ஸ் தேவை. ஸோ அது மாதிரி நம்ம எஸ்டிமேட் பண்றது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதை நீங்க டைம் வேரி பண்றதுனால ஸோ அது ஒன்று இதாகாது. ஸோ பட் நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது என்னது, இப்போ சொன்னல இப்போ 5 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஃபுட்டுக்கான காஸ்ட் வந்து ஸோ கம்மியா இருக்கும். அதே 10 ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்னவாகும், ஸோ அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சொல்றது வந்து நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட். ஸோ இது ப்ராஜெக்ட் டூரேஷனை பொறுத்து வேரியபிள் காஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து 700 per day. ஸோ அதே இது 4 days ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 2800. ஸோ அதே 2 days ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதுல 1400. ஸோ அது மாதிரி இருக்கிறது வந்து ஸோ வேரியபிள் காஸ்ட். ஸோ இதனுடைய கிராசிங் ப்ரொசீஜர் நோட் பண்ணிங்க. ஸோ கிராசிங் ப்ரொசீஜர் ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கிராசிங், எப்படி கிராஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ கிராசிங் ஸோ ப்ரொசீஜர். ஸோ கிராசிங் ப்ரொசீஜர். ஸோ இன் தி கிரிட்டிக்கல் பாத் செலக்ட் தி கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஸோ இன் தி கிரிட்டிக்கல் பாத், ஸோ இன் தி so critical path, in the critical path, so select the so critical activity. So select the so critical activity. So select the so critical activity having so critical activity having so minimum cost slope. So minimum so cost slope. So in the critical path, so select the critical activity, so having so minimum cost slope. So next step, so reduce the duration of activity. So reduce the so duration, so reduce the duration of this activity. So duration of this activity by so one time unit. So by so one time unit. So number 3, so revise the network diagram. So revise the so network diagram. So revise the network diagram. So revise the network diagram by adjusting adjusting the time. So adjusting the time and so cost of crashed. So cost of crashed. So crashed activity. So crashed activity. So crashed activity. So again, so find the critical path. So again find so critical path. So again find so critical path. Project duration. So project so duration. So project duration and so total
So cost of project, so total cost of project. So fourth point, so if the optimum project duration is obtained, so if the optimum project duration, so optimum project duration is obtained, optimum project duration is obtained, then stop. So then stop. So otherwise repeated from, repeated from, step one. So otherwise repeated from step one. So இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸோ சிம்பிளா நம்மளுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. பட் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோடனே ஸோ இந்த ப்ரொசீஜரை ரீட் பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So in the critical part, select the critical activity having minimum cost slope, reduce the duration of this activity by 1 time unit. So revise the network diagram by adjusting the time and so cost of crashed activity. Again find critical path, project duration, so project duration and the total cost of the project. So if the optimum project duration is obtained, then stop. So otherwise repeated from step one. So next is opening. So cost slope. So cost slope. So in the graph la, so இதுல வந்து time, so time or so activity duration, so time or so activity, so time or so activity duration. So இதுல so CC அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா so cross cost, so CN அப்படின்னா so normal cost, so இப்ப நம்ம டைமை ரெடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஸோ காஸ்ட் என்ன ஆகும், ஸோ இன்க்ரீஸ் ஆகும். அதான் நம்மளுக்கு என்னது, ஸோ கிராஸ் காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் அதாவது ஆக்டிவிட்டிக்கு சொல்றோம். ஆக்டிவிட்டியில ஸோ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸோ டைமை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ஸோ இன்க்ரீஸ் ஆகும். பட் ஓவரால் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், ஸோ டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கலாம். ஸோ நம்ம பார்க்கறது வந்து ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து கிராஸ் காஸ்ட், ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ நார்மல் காஸ்ட். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே ஸோ காஸ்டோட ரிலேட் ஆகுது. ஸோ காஸ்டோட ரிலேட் ஆகுது. ஸோ இந்த இதுல வந்து என்ன வருது அப்படின்னா ஸோ டோட்டல் காஸ்ட், சாரி இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா டிசி அப்படின்றது ஸோ கிராஸ் டைம். ஸோ கிராஸ் டைம் வந்து நம்ம கிராசிங் எதுக்காக பண்றோம், ஸோ டைம் ரெடியூஸ் பண்றதுக்காண்டி. ஸோ டிஎன் அப்படின்னா ஸோ நார்மல் டைம், ஸோ நார்மல் டைம். அப்ப
ஸோ இந்த இது வந்து எது கூட அசோசியேட் ஆயிருக்கு? ஸோ கிராஸ் டைம் வந்து ஸோ கிராஸ் காஸ்ட். ஸோ டைம் டிக்ரீஸ் ஆகுது, ஸோ காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நார்மல் டைம்னா ஸோ அதிகமான டேஸ், ஸோ அப்போ வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இதுக்கான கிராஃப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி வரும். பட் அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ லீனியரா எடுத்துக்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டா ஸோ லீனியரா எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் கரும். ஸோ ஆக்சுவல் ஸோ காஸ்ட் கரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன். லீனியர் ஸோ அப்ராக்சிமேஷன். ஸோ ஃபார் கால்குலேஷன் பர்பஸ்க்காண்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ டெல் சி. ஸோ டெல் சினா என்ன? ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ டெல் டி. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் டைம். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் டைம். ஸோ இதுல ஒரு டேர்ம் கொண்டு வரோம். ஸோ அந்த டேர்ம் என்ன அப்படின்னா, ஸோ தீட்டா. ஸோ வாட் இஸ் மீன் பை தீட்டா அப்படின்னா, ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப். ஸோ தீட்டா அப்படின்றது வந்து ஸோ கிராஸ் ஸோ காஸ்ட் ஸ்லோப். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஸோ ஸ்லோப்னா என்ன தெரியும்? ஸோ tan தீட்டா. ஸோ அப்போ tan தீட்டா எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ tan தீட்டா எடுத்தா அப்படின்னா ஸோ ஆப்போசிட் ஸோ டிவைட் பை அட்ஜசன்டா. ஸோ ஆப்போசிட் டிவைட் பை ஸோ அட்ஜசன்ட். ஸோ டெல் சி டிவைட் பை ஸோ டெல் டி. ஸோ இந்த ரெண்டு காஸ்ட்ல எது கிரேட்டரா இருக்கும்? சிசி மைனஸ் சிஎன். ஸோ சிசி மைனஸ் சிஎன் ஸோ டிவைட் பை ஸோ டிஎன் மைனஸ் ஸோ டிசி. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப். ஸோ சிசி மைனஸ் சிஎன் டிவைட் பை ஸோ டிஎன் மைனஸ் டிசி. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிச்சோம். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் வந்து ஸோ சிசி மைனஸ் சிஎன் டிவைட் பை ஸோ டிஎன் மைனஸ் ஸோ டிசி. ஸோ டிஎன் ஸோ மைனஸ் ஸோ டிசி. ஸோ இதை நோட் பண்ணியா? ஸோ கிராஸ் டைம் இஸ் த மினிமம் ஆக்டிவிட்டி டூரேஷன். ஸோ கிராஸ் டைம் ஸோ இஸ் தி ஸோ கிராஸ் டைம் ஸோ இஸ் தி ஸோ minimum activity. So crash time is the so minimum activity so duration. So minimum activity duration. So to which so activity to compress. So activity so to compress. So activity to compress by increasing the resource. By so increasing the resources. So by increasing the resources and hence by so increasing so direct cost. So increasing so direct cost. So increasing direct cost. The slope. So the slope of the so line. The slope of the so line. So give the amount of increase. So the amount of increase. So amount of increase
amount of increase in the direct cost, amount of increase in the direct cost per unit time, per unit time for crashing an activity, for crashing an activity. அதாவது இந்த இது என்ன சொல்றாங்க அப்படின்னா significance of கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் தீட்டா இருக்குல்ல, ஸோ தீட்டாவுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க சொல்றாங்க. ஸோ அதாவது அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா the slope of the line give the amount of increase in the direct cost per unit time of crossing of activity. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பர் யூனிட் டைம் அப்படின்னா பர் டேக்கு ஸோ எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு டினோட் பண்றதா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா ஸ்லோப். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணீங்க, நம்ம சம் வரும்போது அதில் நான் சொல்றேன். ஸோ வாட் இஸ் மீன் பை கிராஸ் காஸ்ட் ஸ்லோப். So crossing time is the minimum activity duration to which activity to compress by increasing the resources and hence by increasing direct cost. The slope of the line give the amount of increase in the direct cost per unit time of crossing an activity. ஸோ ஒரே ஒரு சம் மட்டும் போட்டா உங்களுக்கு எல்லாமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ அந்த சம் வந்து நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சம் நோட் பண்ணுங்க. ஸோ இந்த சம்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி, நார்மல், கிராஸ், நார்மல், கிராஸ். ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி 1 to 2, 1 to 3, 2 to 4, 2 to 5, 3 to 4, 4 to 5. டைம் வந்து நார்மலா டைம், காஸ்ட். கிராஷ்க்கு வந்து டைம் அண்ட் காஸ்ட். So இது நோட் பண்ணீங்க. 1 2 1 3 2 4 2 5 3 4 4 5. So 8 4, 2, 10 5 3. நார்மல் காஸ்ட் என்ன அப்படின்னா 100. 150. நெக்ஸ்ட் வந்து 50. நெக்ஸ்ட் 2 to 5. 100. 100. 80. இதோடைய டைம் வந்து கிராஷ் 6 2 1 5 1 1. இதுக்கு காஸ்ட் வந்து 200. 350. 90. 400. 200. 400. இதான் நம்மளுடைய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒருவருடைய ஆக்டிவிட்டியோட டைம் நார்மலா டைம்
டைம் வந்து 8, 4, 2, ஸோ 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நீங்க கிராஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளவு டைம் கிராஸ் பண்ணலாம்னா 6 டைம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இது 8 டேஸ்ல இருந்து 6 டேஸ் கிராஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து 8 - 6 போடக்கூடாது. ஸோ 8 - 6 அப்போ 2 டேஸ் வரைக்கும் கிராஸ் பண்ணலாம் கிடையாது. ஸோ ப்ரீவியஸா 8 டேஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து 2 டேஸ் வரைக்கும் கொண்டு வரலாம். அப்படின்னா நீங்க எத்தனை டேஸ் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 டேஸ் கிராஸ் பண்ணலாம். ஸோ 2 டேஸ் இங்க 4 டேஸ்ல இருந்து 2 டேஸ் வரைக்கும் கிராஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 2 டேஸ் கிராஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து நார்மலா ஸோ காஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படின்னா 100 rupees. நீங்க கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சொன்னோம், ஸோ எக்ஸ்ட்ரா எப்படி கிராஸ் பண்ண முடியும், பை ஆடிங் எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ். அதுக்கான அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 200 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு ஸோ 350. ஸோ இது எவ்வளவு நாள் வந்து ஸோ கிராஸ் பண்ணலாம்னா 2 டேஸ். ஸோ இது 1 டேஸ், இது 5 டேஸ். ஸோ இது 5, 1. ஸோ எத்தனை டேஸ் கிராஸ் பண்ணலாம், ஸோ 4 டேஸ் கிராஸ் பண்ணலாம். ஸோ 3, 2, 1 வந்து ஸோ 2 டேஸ் கிராஸ் பண்ணலாம். ஸோ நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப் டு இத்தனை டேட் வரைக்கும் தான் கிராஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கிராஸ் ஸோ காஸ்ட் ஸ்லோப். ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் ஸோ தீட்டா. ஸோ என்ன ஃபார்முலா, ஸோ சிசி மைனஸ் சிஎன் ஸோ டிவைட் பை டிஎன் மைனஸ் டிசி. ஓகே. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாருங்க. ஸோ தீட்டா 1 to 2 ஆக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ சிசி மைனஸ் சிஎன் ஸோ டிவைட் பை டிஎன் மைனஸ் சிசி. ஸோ சிசியோடைய வேல்யூ என்ன, ஸோ இதான் கிராஸ் காஸ்ட். ஸோ 200. ஸோ நார்மல் காஸ்ட் ஸோ 100. ஸோ நார்மல் டைம் 8 days. கிராஸ் டைம் ஸோ 6 days. அப்ப என்ன வருது, ஸோ 100 டிவைட் பை ஸோ 2 ஸோ 50. அப்ப இந்த கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஸோ நீங்க வந்து 1 to 2 ஆக்டிவிட்டியை ஸோ 1 day கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 day கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 50 rupees ஆகுது. ஸோ 50 rupees ஆகுது. அப்ப ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஸ்லோப். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸோ காஸ்ட் ஸ்லோப். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஸ்லோப் வந்து ஸோ நம்ம எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஸோ பை ரெடியூசிங் தி ப்ராஜெக்ட் டூரேஷன். ஸோ பை ரெடியூசிங் the so project so duration activity. So project duration activity. So by reducing the project duration activity, so how much cost is required per day? So how much so cost is so required per day. ஸோ அதை டிஃபைன் பண்றதா நம்மளுக்கு என்ன அப்படின்னா காஸ்ட் ஸ்லோப். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஸ்லோப் ஆர் கிராஸ் காஸ்ட் ஸ்லோப்னு சொல்லலாம். இதோட அனதர் நேம் வந்து ஸோ காஸ்ட் ஸ்லோப் ஆர் ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப். ஸோ கிராஸ் ஸ்லோப் ஆர் ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப். ஸோ இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. 1 to 2 ஆக்டிவிட்டிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ 50 per day. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1 to 2 ஆக்டிவிட்டியை ஸோ 1 day நீங்க கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 50 rupees per day. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ 350 - 150 200. ஸோ 200 டிவைட் பை 2 வந்து சாரி இது வந்து ஸோ 50 வந்து இங்கே வரணும். ஸோ 50 per ஸோ டே. ஸோ இது வந்து 100. ஸோ இது என்ன வருது 40 டிவைட் பை 1 40. ஸோ 300 டிவைட் பை 5 60. ஸோ இங்க 100 டிவைட் பை 4 ஸோ 25. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 20 டிவைட் பை 2 ஸோ 10. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ காஸ்ட் ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ பர் ஒரு ஆக்டிவிட்டியை ஸோ ஒரு யூனிட் ஆஃப் டைம் ஸோ பெர் டே கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து என்னது ஸோ 1 day 50 100 40 60 25. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டோட்டலா கிராஸ் பண்ண பிறகு எவ்வளவு, ஸோ கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப 8ல இருந்து 6 வந்து நான் வந்து கிராஸ் பண்றேன்.
அப்ப அந்த 2 டேஸ்க்கு ஆகிறதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிச்சா? எஸ் சார். ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் வந்து என்ன டிஃபைன் பண்ணுது? ஸோ பர் டேக்கு வந்து ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை வந்து கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஸ்லோப் என்ன? பை ரெடியூசிங் தி ப்ராஜெக்ட் டூரேஷன் ஆக்டிவிட்டி, ஸோ ஹவு மச் காஸ்ட் இஸ் ரெக்வயர்ட் பர் டே. ஸோ அதை டிஃபைன் பண்றதா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதனுடைய ஆக்டிவிட்டியை ஸோ ட்ரா பண்ணுங்க. ஸோ என்ன டயக்ராம் நோட் பண்ணுங்க. ஸோ 1 2 ஸோ 2 ஸோ 1 2 ஸோ 3 ஸோ 2 2 4 ஸோ 2 2 5 ஸோ 2 2 5 ஸோ 3 2 4. ஸோ அப்போ நம்ம டயக்ராம் வந்து ஸோ இது ராங்க வருது. ஸோ 1 2 2 ஸோ 1 2 ஸோ 3 ஸோ 2 2 4 ஸோ 2 2 4 ஸோ நெக்ஸ்ட் 2 2 5 ஸோ 2 2 5 ஸோ 3 2 4 ஸோ 4 2 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ கிவன் டயக்ராம் வந்து நோட் பண்ணிங்க. ஸோ கிவன் ஸோ டயக்ராம். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கான டைம் நார்மல் டைம் என்ன? ஸோ 8. ஸோ 1 2 3க்கு வந்து ஸோ 4. ஸோ 2 2 4க்கு வந்து 2. ஸோ 2 2 5க்கு வந்து 10 days. 3 2 4க்கு வந்து 5 days. ஸோ 4 2 5க்கு வந்து ஸோ 3 days ஆகுது. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மறந்துடுங்க, கிராஷ் பத்தி திங்க் பண்ண வேணாம். ஸோ கிவன் ஆக்டிவிட்டி ஸோ அதனுடைய நார்மல் டைமுக்கு வந்து இங்க டயக்ராம் ட்ரா பண்ணும். ஸோ ஸ்டெப்பும் வந்து ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கிராசிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய கொஸ்டின் வேணா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கிராஸ் வந்து மறந்துடுங்க. ஸோ ஆக்டிவிட்டி ஸோ நார்மல் டைமுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸோ டயக்ராம் வந்து டிரா பண்ணுங்க. ஸோ இப்போ டூரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்னென்ன ஆக்டிவிட்டி நம்மளுக்கு என்னென்ன பாத் அவைலபிளா இருக்கு? ஸோ 1 2 5 வேற ஸோ 1 2 ஸோ 4 5 ஸோ 1 3 ஸோ 4 5 ஸோ 3 பாத் தான் அவைலபிளா இருக்கா? ஸோ இங்க இதுக்கான ஆக்டிவிட்டி என்ன? ஸோ 8 + 10 ஸோ 18. ஸோ இந்த பாத் என்ன? ஸோ 10 ஸோ 13. ஸோ இந்த பாத் ஸோ 4 ஸோ 9 ஸோ 4. ஸோ இதுல கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன? ஸோ 1 2 5 தான் ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ 1 2 ஸோ 5 தான் கிரிட்டிக்கல். ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஸோ நம்ம டபுள் ஆரோ மார்க் போடுவோம். ஸோ டபுள் ஆரோ மார்க். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோட டூரேஷன் வந்து 18. அதாவது ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து இப்போ நார்மலா நம்மளுக்கு எவ்வளவு டேஸ் ஆகுது அப்படின்னா 18 days. ஸோ நார்மலா எவ்வளவு டேஸ் ஆகுது? ஸோ 18 days ஆகுது. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கிராஷ் பண்ணும். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? பர்பஸ் ஆஃப் டு கிராஷ் வந்து எதுக்காக நம்ம கிராஷ் பண்றோம்? டு ரெடியூஸ் தி ப்ராஜெக்ட் டூரேஷன். அப்ப 18 daysல இருந்து இப்ப இந்த ப்ராஜெக்டோடைய டூரேஷன் எவ்வளவு? ஸோ ஈவன் தோ ஸோ இந்த பாத் 13ல கம்ப்ளீட் ஆனாலும் ஸோ 12ல கம்ப்ளீட் ஆனாலும் ஸோ நம்மளுக்கு இந்த பாத் கம்ப்ளீட் ஆகாம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. அப்ப ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து நமக்கு என்னது? ஸோ 18. இப்போ இந்த 18 வந்து ஃபர்தரா நம்ம கிராஷ் பண்ணி ஸோ ப்ராஜெக்டோட டூரேஷன் வந்து கம்மி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இதை வந்து கிராஷ் பண்ண போறேன். ஸோ இந்த அதை 1 by 1 நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ எப்படி நம்ம கிராஷ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி ஸோ 18 வந்துட்டு ஸோ நம்ம எது வரைக்கும் கிராஸ் பண்ணலாம்? ஸோ 18 வந்து ஸோ 18 days வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம். ஸோ ரெடியூஸ் பண்றதுக்கு நேம் தான் நம்மளுக்கு கிராஷ். ஸோ 18 வந்து அப் டு எத்தனை டேஸ் வரைக்கும் நம்மளால கிராஸ் பண்ண முடியும்?
இப்போதைக்கு 12. ஸோ 12 வரைக்கும் பண்ண முடியாதே. இப்ப ஸோ 12 வரைக்கும் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 12, ஸோ இந்த 18ம் 12ஆ மாறிடுச்சு அப்படின்னா ப்ராஜெக்டோட டூரேஷன் என்ன? ஸோ 18 12ஆ கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க ஒரு 12 இருக்கு, ஸோ இங்க 13 இருக்கு. ஸோ ஆஃப்டர் கிராஷிங் ப்ராஜெக்டோட டூரேஷன் என்ன வரும்? 18. ஸோ 30. அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப நீங்க கிராஷ் பண்ணியும் ஸோ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து கம்மியாகலாம். ஸோ நீங்க எதுக்கு கிராஷ் பண்றீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டூரேஷன் கம்மியாகவும் கிராஷ் பண்றீங்க. பட் என்ன பண்றீங்க அப்படின்னா 18ல இருந்து 12 கொண்டு வரதுனால ஸோ நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஸோ 12 டேஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அகைன் 13 டேஸ் தான் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஷ் வந்து ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ கிரிட்டிக்கல் பாத்ல உள்ள கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை தான் நம்ம கிராஷ் பண்ணோம். ஸோ கிராஷ் பண்றது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ எவ்வளவு வருமோ ஸோ அவ்வளவு குறைக்கலாம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த 12 வந்து ஸோ 13க்கு வந்து ஸோ கன்வெர்ட் பண்றீங்க. ஸோ 13 ஸோ 13 கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஒரு 13 இருக்கு, ஸோ இப்போ ஒரு 13. அப்ப 13 டேஸ் வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸோ குறைக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். 13 கீழே கம்மி பண்ண முடியுமா முடியாதா ஸோ அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இப்போ இதே டயக்ராம ஸோ நான் இங்கே நோட் பண்ணிடுறேன். ஸோ 1, ஸோ 2, ஸோ 4, ஸோ 3, ஸோ இது வந்து ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ 8, 4, ஸோ 5, ஸோ 2, ஸோ 4, ஸோ 5, ஸோ 2, 5. ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ 10 days. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ நான் இந்த கிரிட்டிக்கல் பாத் வந்து ஸோ 18 days கன்சியூம் ஆகுது, அதை நான் கிராஸ் பண்ணணும். ஸோ குறைக்கணும். ஸோ எவ்வளவு வரைக்கும் குறைக்கலாம்னு பார்க்கலாம் அப்படின்னா ஸோ 13 days வரைக்கும் கம்மி பண்ணலாம். அப்ப 13 days எப்படி கம்மியாகும்? ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த 1, 2, 2, 5 பாத்துல ஸோ நீங்க 18 கம்மி பண்றதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி ஆப்ஷனா இருக்கு? ஸோ 1 and 2 கம்மி பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 to 2, ஸோ 1 to 2 கம்மி பண்ணலாம். ஆர் ஸோ 2 to 5 வந்து கம்மி பண்ணலாம். இல்ல ரெண்டையும் சேர்த்து கூட கம்மி பண்ணலாம். ஸோ 1 to 2 அண்ட் ஸோ 2 to 5 ரெண்டையும் சேர்த்து வந்து ஸோ கம்மி பண்ணலாம். பட் கொஸ்டின்ல பாருங்க ஸோ டேபிள் காலம் எடுத்து வச்சுங்க. ஸோ எப்படி கிராஸ் பண்ணணும்னு பாருங்க. ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டியை ஸோ நீங்க மேக்சிமம் எவ்வளவு டேஸ் வந்து கிராஸ் பண்ண முடியும்? ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டியை எவ்வளவு டேஸ் கிராஸ் பண்ண முடியும்? 6%. ஸோ 6 days கிராஸ் பண்ண முடியாதுங்க, அதுதான் நான் சொன்னேன். ஸோ 6 days அப்படின்றது அப் டு 6 வரைக்கும் கிராஸ் பண்ணலாம். ஸோ 2 days தான் கிராஸ் பண்ண முடியும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு 6 days வரைக்கும் கிராஸ் பண்ணலாம். ஸோ 8ல இருந்து 6 கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 2 days கிராஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 1 to 2 ஆக்டிவிட்டியை ஸோ நான் 2 days வந்து ஸோ கிராஸ் பண்ணலாம். பட் என்னோட எய்ம் வந்து ஸோ 18ல இருந்து 13க்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ நான் 5 days கிராஸ் பண்ணும். ஸோ 5 days கிராஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 1 to 5 பார்த்த வந்து 18ல இருந்து 13 கொண்டு வரணும். ஸோ அப்போ 5 days நான் கம்மி பண்ணணும். ஸோ 5 days கம்மி பண்ணா அப்படின்னா எனக்கு 18 minus 5 வந்து 13 days கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த 1 to 2 ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணலாம், இதுல வந்து 2 to 5 ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணலாம். பட் 1 to ஆக்டிவிட்டியை நான் கம்மி பண்ணணும்னு நினைச்சேன்னா இங்க 2 days தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 to 5 days வந்து ஸோ எவ்வளவு பண்ணலாம்? ஸோ 2 to 5 ஸோ 5 days பண்ணலாம். ஸோ 5 days பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இதை விட்டுருங்க. ஸோ 1 to and 2 5 விட்டுருங்க. இப்போ 1 to 2 ஆக்டிவிட்டியை 1 day கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு ருபீஸ்? ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டியை ஸோ 1 day கிராஸ் பண்றதுக்கு ஸோ 50 rupees ஆகும். ஸோ 50 per ஸோ டே. ஸோ 2 to 5 வந்து பர் டே கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டே ஆகுது? 60. ஸோ 60 rupees ஆகுது. ஸோ 60 per day. ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இதுல ஸோ நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். இப்போ நான் 1 to 5 ஆக்டிவிட்டியை வந்து கிராஸ் பண்ணும், டோட்டலா 5 days கிராஸ் பண்ணும். ஸோ அப்பதான் எனக்கு ஸோ இந்த 13 கொண்டு வர முடியும். ஓகேவா?
ஸோ 13 கீழே நம்ம கிராஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா இப்போதைக்கு பண்ணக்கூடாது. ஸோ நீங்க 13 கீழே பண்ணாலும் ஸோ விஜயகண்ணன் சொன்னீங்க, ஸோ 12 டேஸ் பண்ணலாம். ஸோ 12 டேஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ 12 டேஸ் பண்ணாலும் ஸோ இந்த ஆக்டிவிட்டி 13 இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு அகெயின் 13 தான் ப்ராஜெக்ட் டியூரேஷன் ஆகும். அப்ப ஸோ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ ஸோ 18 அடுத்து பிக்கஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் 13. ஸோ அது வரைக்கும் நீங்க கிராஸ் பண்ணும். அப்போ 1 to 5 ஆக்டிவிட்டியை ஸோ 18ல இருந்து 30 கம்மி பண்ணோம். 5 டேஸ் வந்து ஸோ நம்ம கம்மி பண்ணோம். அது எப்படி கம்மி பண்ணலாம்னா ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணலாம், இல்ல 2 to 5 ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணாலும் நம்மளுக்கு கம்மியாகும். பட் 1 to 2 டேஸ்ல எத்தனை நாள் தான் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி 2 டேஸ். 5 டேஸ் வந்து நீங்க டைரக்டா கம்மி பண்ண முடியாது. பட் 2 to 5 டேஸ்ல ஸோ 2 to 5 ஆக்டிவிட்டியில 5 டேஸ் நீங்க கம்மி பண்ணலாம். இப்போ உங்களுடைய ஆப்ஷன் என்ன? ஸோ 1 to 2 எடுத்துக்கலாமா, 2 to 5 எடுத்துக்கலாமா? 2 to 5. ஸோ 2 to 5. பட் 2 to 5 எடுக்கிறதுனால எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. ஸோ 2 to 5 எடுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்? ஸோ 2 to 5 எடுக்கிறதுனால ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து 60 rupees ஆகுது. பர் டேக்கு 60 rupees ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்றேன். ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டியை நான் சூஸ் பண்ணிட்டு ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இதுல எவ்வளவு டேஸ் நம்மளால ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க? ஸோ 2 டேஸ் வந்து கிராஸ் பண்ண முடியும். அப்ப 8ல இருந்து ஸோ நான் 6 ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ 5 டேஸ்ல ஸோ நான் எத்தனை டேஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டேன்? 2 டேஸ். இன்னும் நான் 3 டேஸ் கிராஸ் பண்ணேன். பட் 3 டேஸ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஸோ 2, 5 தான். இப்போ 2, 5 வந்து ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஈவன் தோ இதுல காஸ்ட் கம்மியா இருந்தாலும் ஸோ ஒன்லி 2 டேஸ் தான் கிராஸ் பண்ண முடியும். ஸோ அது நம்ம பண்ணியாச்சு. 8ல இருந்து 6 கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை தான் கிராஸ் பண்ணணும்? ஸோ எதை தான் கிராஸ் பண்ண முடியும்? ஸோ 2 to 5. ஈவன் தோ காஸ்ட் வந்து 60 இருந்தாலும் ஸோ இதுல வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன லைன்ல நோட் பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணுவேன். ஸோ இது அப்படி என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே இதை கிராஸ் பண்ண முடியாது இந்த ஆக்டிவிட்டியை. ஸோ அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி எவ்வளோனா கிராஸ் பண்ணலாம்? 2 to 5. ஸோ 2 to 5 எவ்வளோனா ஸோ எவ்வளோ டே கிராஸ் பண்ணலாம்? 5 days. ஸோ 5 டேஸ் ஏன் கிராஸ் பண்ணோம்? ஸோ 5 டேஸ்ல தான் ஆல்ரெடி நான் 2 டேஸ் கிராஸ் பண்ணிட்டேன்ல. ஸோ அப்போ எத்தனை டேஸ் கிராஸ் பண்ணும்? 3 days. ஸோ 3 டேஸ் கிராஸ் பண்ணும். ஸோ 3 டேஸ் ஸோ கிராஸ் பண்ணும். ஸோ 3 டேஸ் கிராஸ் பண்ணி ஸோ இப்போ கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கிராஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நெட்வொர்க் டயக்ராம் வந்து ஸோ டிஃபரெண்ட் ஆகும். ஸோ கிராஸ் பண்ண பிறகு ஸோ நெட்வொர்க் டயக்ராம் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கம்மி பண்ணியாச்சா? ஸோ அதாவது 18ல இருந்து நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் கிராஸ் பண்ணணும். ஸோ அது 5 டேஸ் கிராஸ் பண்ணணும். அது எப்படி நான் டிசைன் பண்ணேன்? ஸோ இந்த கிராஸ் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு, 1 to 5. பட் 1, 2ல 2 டேஸ் தான் கிராஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து 5 டேஸ் கிராஸ் பண்ணலாம். டைரக்டா இதுல நான் 5 டேஸ் கிராஸ் பண்ண அப்படின்னா எனக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பட் இதுல வந்து நான் 5 டேஸ் டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா டேஸ் இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இதை விட இங்க காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால ஸோ 2 டேஸ் இது கிராஸ் பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் 3 டேஸ் இதுல கிராஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த லைன் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ இதுக்கு மேல நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ திரும்பியும் ஸோ அகைன் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டயக்ராம் வந்து டிரா பண்ணணும். ஸோ டயக்ராம் ஸோ டிரா பண்ணணும். ஸோ 1, ஸோ 2, ஸோ 2, ஸோ 5, ஸோ 3, 4. ஸோ இது வந்து ஸோ 5. ஓகேவா? நல்லா பாருங்க. ஸோ இப்போ இதுக்கான என்னாச்சு 6. ஸோ இதை நம்ம எதுவும் டச் பண்ணல 4. ஸோ இது எதுவும் டச் பண்ணல 5. ஸோ இது 2. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 3. ஸோ இதை வந்து நீங்க 3 டேஸ் கிராஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ ஃபைனலா என்ன வரும்? 3 டேஸ். ஸோ 3 டேஸ் கிராஸ். ஸோ 3 டேஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க ஆக்டிவிட்டி ஸோ 7 டேஸ். இப்போ ஸோ இப்போ செக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸோ 1 to 5 எவ்வளவு வருதுன்னு பாருங்க ஆக்டிவிட்டி. ஸோ 1 to 5 6 + 7 என்ன வருது? 13. ஸோ 13 டேஸ். ஸோ 13 டேஸ் ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 1 to 4, 5. ஸோ 1 to 4, 5. 1 to 4, 5. ஸோ 12 டேஸ். ஸோ 12 டேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸோ 1, 3, 4, 5.
12. 1 to so 12 days. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ நான் திங்க் பண்ணது என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலா வந்து நான் கிராஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஸோ 1 2 4 5ல ஸோ நான் இதை குறைக்கணும்னு நினைக்கல. ஸோ 1 2 4 5 வந்து நான் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கல. பட் ஆட்டோமேட்டிக்கா 1 டே வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? One, 2, 4, 5, 6 plus 2, 8. 8 plus 3, 11 தானே வரும். இது 11 days தானே, கரெக்டா? எஸ் சார். ஸோ 1 2 4 5ல பாருங்க 6 plus 2, 8 plus 3 வந்து 11 days. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை தான் நான் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இதுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும்னு நினைச்சேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1 2 4ன்ற 1 2 4 5 அப்படின்ற ஆக்டிவிட்டி 11 days கம்மியாயிருச்சு. ஏன் கம்மியாகுது? ஸோ ஏன் கம்மியாச்சு? ஸோ ஏன் கம்மியாகுது அப்படின்னா, ஸோ நீங்க 1 2 ரெடியூஸ் பண்றீங்க, எவ்வளவுனா ரெடியூஸ் பண்றீங்க? 2 days ரெடியூஸ் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த பாத்துலயும் 1 2 இருக்குல்ல, ஸோ 1 2 4 5 இருக்குல்ல, ஸோ அப்ப இதுலயும் 2 days வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி? ஸோ இப்ப கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி? 1 to 5. ஸோ 1 to 5. ஸோ 1 to 4. ஓகேவா? ஸோ இதுல நான் இந்த மாதிரி கோடு போடுறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்ன? கிராஸ். ஸோ கிராஸ்ல இப்ப இதுக்கும் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க ஏன் கோடு போடல? ஒன் டூ டூ அனலைஸ் பண்ணிருக்கோம். இல்லைங்க, இங்கேயும் 2 to 5 தானே கிராஸ் பண்ணோம் 3 days. ஸோ அப்ப அங்க வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போடல, இங்கே கோடு போட்டிருக்கோம். அதுக்கான மீனிங் என்ன? ஸோ சொன்னேன்ல நானு, ஸோ இந்த 1 to 2 ஆக்டிவிட்டியை வந்து நீ அடுத்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதுல ஏதாவது டேட்ஸ் அவைலபிளா இருக்கா? ஸோ 8ல இருந்து 6 கொண்டு வரலாம், 2 days கிராஸ் பண்ணலாம். ஸோ அது நீங்க பண்ணிட்டீங்க. ஸோ தேர் இஸ் நோ ஆப்ஷன் 1 to 2 இனிமேல் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கோடு போடுறோம். ஓகேவா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அகைன் வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து 13 days. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதுவரை நோட் பண்ணி, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ டவுட் இருந்தா கேளுங்க கிளாஸ்ல. ஸோ இது வரைக்கும் டவுட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இன்னும் ப்ராஜெக்ட் டூரேஷனை கம்மி பண்ணலாம். ஸோ இன்னும் ப்ராஜெக்ட் டூரேஷனை கம்மி பண்ணலாம். இப்பயும் எனக்கு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எது இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 1 to 5 தான். ஸோ 1 to 5 தான் ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப நான் நெக்ஸ்ட் இந்த 13 daysல இருந்து எத்தனை டே கிராஸ் பண்ணலாம்? ஸோ 13 days வந்து எத்தனை டேஸா இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸோ எவ்வளோனா கிராஸ் பண்ண முடியும்? 12. ஸோ அதான் 12 days கொண்டு வர முடியாது. ஸோ 1 day கிராஸ் பண்ணலாம். ஸோ 11ஆ கொண்டு வர முடியாது. 11ஆ கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ இதை 11ஆ கொண்டு வந்தீங்கன்னா இது 12 days அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் இது சேஞ்ச் ஆனா பரவாயில்ல. ஸோ இது மாதிரி சேஞ்ச் ஆனா பரவாயில்ல, சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா ரிமைனிங் ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ஸோ 12ஆ தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய ஃபோக்கஸ் வந்து அகைன் 1 to 5 தான். ஸோ 1 to 5 பார்ட்ல ஸோ நான் 1 day கிராஸ் பண்ணும். ஸோ 1 day கிராஸ் பண்ணும். அப்போ எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? 1 to 2 இருக்கு ஆப்ஷன். 1 to 2 கிராஸ் பண்ண முடியுமா? நோ சார். ஸோ 1 to 2ல ஆப்ஷன் கிடையாது. ஸோ 2 days கிராஸ் பண்ணலாம், அதை கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 2 to 5 தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஸோ 2 to 5ல ஸோ டோட்டல் ஆஃப் எத்தனை டேஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணலாம்? ஸோ டோட்டலா 5 days கிராஸ் பண்ணலாம். பட் எத்தனை டேஸ் நீங்க ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டீங்க? 3. ஸோ 3 days வந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன். அப்ப ரிமைனிங் இன்னும் எவ்வளவு டேஸ் கிராஸ் பண்ணலாம்? ஸோ இன்னும் 2 days கிராஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ கரெக்ட் தானே? எஸ் சார். அதாவது ப்ரீவியஸ் 1 to 5ல 5 days கிராஸ் பண்ணோம். ஸோ 1 to 2ல 2 days கிராஸ் பண்ணேன். ஸோ 2 to 5ல வந்து 3 days கிராஸ் பண்ணேன். அப்ப எனக்கு டோட்டலா 5 days வந்துச்சு. பட் 2 to 5க்கு ஸோ எத்தனை டேஸ் நம்ம கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 days. ஆல்ரெடி 3 கிராஸ் பண்ணால 2 days இன்னும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 to 5 வந்து 1 day கிராஸ் பண்ணும். அப்ப 2 ஆப்ஷன் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிள் கிடையாது. அப்ப 2 to 5 வந்து நம்ம ஸோ கிராஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளவு டே கிராஸ் பண்ணலாம்? ஸோ 1 day கிராஸ் பண்ணுங்க. ஸோ அப்ப என்ன வரும்? ஸோ 6.
ஓகேவா? ஸோ 6 இப்போ 2 to 5க்கு இந்த மாதிரி டேஷ் லைன் போடலாமா? ஸோ 2 to 5க்கு இந்த மாதிரி டேஷ் லைன் போடலாமா? நோ சார். ஸோ போடக்கூடாது. ஸோ ஏன் போடக்கூடாது அப்படின்னா இன்னும் 1 day அதுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ நெக்ஸ்ட் நீங்க டயக்ராம் வந்து டிரா பண்ணும். ஸோ 1 ஸோ 2 ஸோ 5 ஸோ 3 ஸோ 4 ஸோ 5 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதுக்கான டைம் 6 ஸோ 6 ஸோ 4 2 5 3. ஸோ இப்போ செக் பண்ணுங்க. ஸோ 1 2 5 ஸோ 12 days ஸோ 1 2 ஸோ 4 5 ஸோ 6 plus 2 8 ஸோ 11 days. ஸோ நெக்ஸ்ட் 1 3 4 5 ஸோ 4 plus ஸோ 9 12 days. ஸோ 12 days ஸோ 12 days. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் கீழே ஒரு வேர்டு எழுதிக்கங்க. இந்த டேபிள் காலம் கீழே ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் பர் இன்டைரக்ட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 70 per day. இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ஸோ 70 per day. இன்டைரக்ட் காஸ்ட் 70 per day. ஸோ இப்போ இங்க கிராஸ் பண்ண பிறகு டயக்ராம் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. அது நம்ம கடைசியில் அனாலிசிஸ் பண்ணலாம். இன்டைரக்ட் காஸ்டோட வேல்யூ ஸோ 70 per day. ஸோ இதை கிராஸ் பண்ண பிறகு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸோ எவ்ரி பார்ட்டுக்கு டூரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி? ஸோ விச் ஒன் இஸ் தி கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி 1 3 4 5. ஸோ 1 2 5 ஸோ 1 3 4 5 ஸோ ரெண்டுமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ எது எதுனா ஸோ இதுவும் கிரிட்டிக்கல். ஸோ 1 2 ஸோ 4 5 இப்போ இந்த ரெண்டுமே கிரிட்டிக்கல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷனை இன்னும் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ டேஸ் கம்மி பண்ணலாம்? 1. ஸோ 1 days கம்மி பண்ணலாம். ஸோ 1 days வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கம்மி பண்ணலாம். ஸோ 1 days கம்மி பண்ணலாம். ஸோ இப்போதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டே வந்தோம். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்டிவிட்டியுமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டு ஆக்டிவிட்டியில ஸோ ரெண்டு பார்ட் ஸோ இந்த பார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு கிரிட்டிக்கல். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கிராஸ் பண்ணும். ஸோ சைமல்டேனியஸா ஸோ கிராஸ் பண்ணும். ஸோ whenever more than one critical path so whenever more than one critical path so whenever so more than one critical path so whenever more than so one so critical path so crash so both simultaneously. So whenever more than one critical path so cross both simultaneously. ரெண்டுமே ஸோ ரெண்டு பாத்தையும் சைமல்டேனியஸா கிராஸ் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 1 to 5 1 day கம்மி பண்ணணும். ஸோ 1 3 4 5 வந்து ஸோ 1 day வந்து நான் கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஸோ whenever more than one critical path so cross both simultaneously. cross both simultaneously. ஸோ இப்போ என்ன பண்றீங்க? ஸோ எந்தெந்த பார்ட்டை கம்மி பண்ணோம்? ஸோ 1 to 5 கம்மி 1 day கம்மி பண்ணோம். ஸோ 1 day கிராஸ் பண்ணோம். ஸோ 1 day ஸோ கிராஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸோ 1 2 4 5 ஸோ இதையும் 1 day கிராஸ் பண்ணோம். ஸோ இதையும் ஸோ 1 day கிராஸ் பண்ணும். ஸோ இப்போ
இப்போ 1 to 5 நான் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த பாத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணலாம்? 2 to 5. ஸோ 2 to 5. ஸோ 2 to 5 வந்து ஸோ 1 டே கிராஸ் பண்ணலாம். ஸோ 1 டே கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எத்தனை டேஸ் வந்து அவைலபிள் இருக்கு நம்மளுக்கு 2 to 5ல? ஸோ 2 to 5ல 1 டே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த 1 டே வந்து நம்ம கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 11 டேஸ் வரும். ஓகேவா? ஸோ 11 டேஸ் வரும். ஸோ வேற என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சைமல்டேனியஸா கிராஸ் பண்ணும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ சைமல்டேனியஸா கிராஸ் பண்ணலாம். ஸோ அப்போ எதை கிராஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த பாத்துக்கு வந்து ஸோ 2 to ஸோ கிராஸ் ஸோ 2 to 5 ஆக்டிவிட்டியை ஸோ கிராஸ் பண்ணலாம். ஸோ 2 to ஸோ 5 ஆக்டிவிட்டியை வந்து ஸோ நம்ம கிராஸ் பண்ணலாம். ஸோ வேற என்ன பண்ணலாம்? ஸோ இதை 2 to 5 பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பாத் சேஞ்ச் ஆகுமா? ஸோ 1 to 4 5 வந்து நம்மளுக்கு 1 இந்த பாத்து. ஸோ 1 3 4 5 வந்து 1 டே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுமா? No sir. ஸோ சேஞ்ச் ஆகாது. ஸோ சேஞ்ச் ஆகாது. அப்ப இந்த பாத்தை நான் வந்து ஸோ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 2 to 5 வந்து பண்ணியே ஆகணும். ஸோ 2 to 5 வந்து கிராஸ் பண்ணாம எனக்கு 1 to 5ல 1 டே கம்மி ஆகாது. ஸோ அது கன்ஃபார்ம். ஸோ ஆனா இதுக்கான காஸ்ட் எவ்வளோ? ஸோ காஸ்ட்டை விட்டுருங்க. அது டைரக்டா ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸோ டைரக்டா 1 டே கம்மி பண்ணிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ ஸோ இதை மட்டும் கம்மி பண்ணக்கூடாது. ஸோ சைமல்டேனியஸா 1 3 4 5 நம்ம கம்மி பண்ணலாம். பட் 1 2 4 5 1 3 4 5 1 3 4 5 ஸோ 1 3 4 5 1 2 4 5ல தான் 11 டேஸ் இருக்கு. 1 3 4 5 வந்து நான் 1 டே கம்மி பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு? ஸோ என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு? ஸோ என்னென்ன ஆப்ஷன் அவைலபிள்? என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு? 1 3 1 3 4 5 1 டே கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு? 1 to 4 5 தானே சார்? 1 2 4 5 1 2 4 5 11 1 3 4 5 தானே நம்மளுக்கு கரெக்டா வரும். ஸோ இது கரெக்ட் தானே? ஸோ 1 3 4 5 தானே நம்மளுடைய கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அது கிரிட்டிக்கல் கிடையாதுல. 1 2 4 5 கிரிட்டிக்கலா? ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாதுல அது. ஓகே சார். ஓகே. ஸோ கரெக்ட் தானேங்க? ஸோ இப்போ ரெண்டுமே கிரிட்டிக்கல். ஸோ 1 2 5 1 3 4 5 இப்போ நம்ம ரெண்டுமே சைமல்டேனியஸா 1 டே கிராஸ் பண்ணோம். ஸோ 1 to 5 வந்து 1 டே கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அது நம்மளுக்கு நெசசரி கிடையாது. ரெண்டுமே சைமல்டேனியஸா பண்ணோம். ஸோ இதுல 1 டே கம்மி பண்றப்ப இதே 1 டே கம்மி ஆகணும். பட் 1 3 4 5 நான் 1 டே கம்மி பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு? 1 2 3. ஸோ 1 2 3. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 3 to ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4. ஸோ 3 to 4. ஸோ 4 to 5. ஸோ ஆனா இது எல்லாத்துலயும் டேஸ் அவைலபிளா இருக்கான்னு பாத்துங்க. ஸோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டேஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ 1 to 3ல ஸோ 4 to 2 days 2 days அவைலபிளா இருக்கு. 3 to 4ல ஸோ 4 days அவைலபிளா இருக்கு. ஸோ 4 to 5ல 2 days அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டேஸ் கிராஸ் பண்றதுல ஸோ அவைலபிலிட்டி இருக்கு. பட் இதுல எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் பார்க்கணும். ஸோ கிராஸ் காஸ்ட் ஸ்லோப் வந்து ஸோ 1 to 3க்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 1 to 3க்கு வந்து ஸோ 100 rupees. ஸோ 3 to 5க்கு வந்து ஸோ 3 to 4க்கு ஸோ 25. ஸோ 4 to 5க்கு வந்து ஸோ 10 days. அப்போ எதை கிராஸ் பண்ணலாம் நம்ம? ஸோ இதுக்கு வந்து 100. ஸோ இதுக்கு 25. ஸோ இதுக்கு 10. ஸோ எதை கிராஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம ஸோ இதை சூஸ் பண்ணலாம். அப்போ நான் இதுல 1 to 5ல வந்து 2 to 5 கிராஸ் பண்ற சேம் டைம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 4 to 5 நான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இங்க தான் காஸ்ட் ஸ்லோப் வந்து மினிமம் இருக்கு. பர் டேக்கு வந்து நம்ம கிராஸ் பண்றதுக்கு ஸோ 10 rupees தான் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 2 days வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க. இந்த பார்த்து ஸோ 4 + 5 9. ஸோ 9 + 2 வந்து ஸோ 11 days ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை இப்போ நான் வந்து ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாமா? ஸோ
ஸோ இப்போ நோட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் sir. ஸோ ஏன்னா இருக்கிற எல்லா டேஸையும் நான் கன்சியூம் பண்ணிட்டேன், கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் கிராஸ் பண்ண பிறகு ஸோ அகெயின் வந்து ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வந்து நம்ம டிரா பண்ணணும். ஸோ 1, ஸோ 2, ஸோ 5, ஸோ 3, ஸோ 4, ஸோ நெக்ஸ்ட் சரி சரி. இப்ப ஸோ நெட்வொர்க் மட்டும் நோட் பண்ண, கிரிட்டிக்கல் பார்த்து நோட் பண்ணாதீங்க. ஸோ 1, ஸோ 2, ஸோ 5, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5. ஸோ இப்போ செக் பண்ணுங்க 6. ஸோ இது வந்து 5. ஸோ இதை இனிமேல் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இதையும் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ 4, ஸோ 5, ஸோ 2, ஸோ 2. ஸோ இப்போ 1, 2, 5 எவ்வளோ டேஸ்? ஸோ 11. ஸோ 1, 2, 4, 5. ஸோ எவ்வளோ டேஸ் ஆகுது? 6 + 2 8. ஸோ 8 + 2 வந்து ஸோ 10 டேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸோ 1, 3, 4, 5. ஸோ 11 டேஸ். ஸோ 11 டேஸ். ஸோ 10 டேஸ், 11 டேஸ். ஸோ அப்போ நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாத் என்ன? ஸோ அகெயின் ஸோ 1, 2, 5. ஸோ நெக்ஸ்ட் 1, 3, 4, 5. ஸோ 1, 3, ஸோ 4, 5. ஸோ கிரிட்டிக்கல் பாத். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 11 டேஸ்ல இருந்து 10 டேஸ் ரெடியூஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஸோ 11 டேஸ்ல இருந்து 10 டேஸ் ரெடியூஸ் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் பண்றது. எஸ் சார். ஸோ ரெடியூஸ் பண்ணலாம். பட் எந்தெந்த பாத் கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா ஸோ 1 to 5 கிரிட்டிக்கல். ஸோ 1, 3, 4, 5 ரெண்டுமே கிரிட்டிக்கல். ஸோ நான் தான் சொன்னல, எப்பயுமே 2 கிரிட்டிக்கல் பாத்தா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரெண்டையுமே சைமல்டேனியஸா ரெடியூஸ் பண்ணும். அப்போ நான் 1 to 5ல உள்ள ஆக்டிவிட்டியும் நான் டிக்ரீஸ் பண்ணோம். 1, 3, 4, 5ல உள்ள ஆக்டிவிட்டியும் 1 டேஸ் வந்து டிக்ரீஸ் பண்றீங்க. ஸோ 10 டேஸ் கொண்டு வரணும் நீங்க எய்ம் பண்ணீங்க அப்படின்னா. பட் நல்லா திங்க் பண்ணி பாருங்க, 1 to 5ல வந்து ஸோ இனிமேல் நம்ம ஆக்டிவிட்டியை வந்து ஸோ கிராஷ் பண்ண முடியுமா? நோ சார். ஸோ கிராஷ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஸோ எக்ஸாஸ் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஸோ 1 to 5 வந்து உங்களால பண்ண முடியாது. பட் 1, 3, 4, 5ல 1 டேஸ் நீங்க கம்மி பண்ணாலும் ஸோ ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா? நோ சார். 1, 3, 4, 5ல ஈவன் தோ நீங்க ஸோ இதை நீங்க கிராஸ் பண்ணாம இதுல வந்து நம்மளுக்கு டேஸ் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த டேஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு பண்ணாலும் ஸோ அகெயின் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் டூரேஷன் என்ன? 11. ஸோ 11 டேஸ் தான். ஸோ அதுக்கு இதுக்கு மேல கிராஸ் பண்ண முடியவே முடியாது ப்ராஜெக்டை. ஸோ இவ்வளவுதான் கிராஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேல நீங்க கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன் முடியாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ஸோ நான் 1, 2, 5 பண்ணணும். ஸோ 1, 3, 4, 5 பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஓகே. ஸோ கிராஸ் பண்றது வந்து சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு சைமல்டேனியஸா 10 டேஸ் வந்து கம்மியாகும். அப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து 10 டேஸ் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இது மேபி கம்மியானாலும். பட் இங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா 1 to 5 வந்து நம்மளுக்கு சேச்சுரேட் ஆனதுனால ஸோ இதுல உள்ள ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம கிராஷ் பண்ண முடியாது. அப்ப ஈவன் தோ இதை நீங்க கிராஷ் பண்ணாம 1, 3, 4, 5 நீங்க கிராஷ் பண்ணாலும் அகைன் ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து இந்த பாத்துல எவ்வளவு டூரேஷனோ அந்த டூரேஷன் மட்டும் தான். ஸோ 11 டேஸ். அப்ப இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸோ கிராஷ் பண்ண முடியாது. அப்போ மேக்சிமம் எவ்வளவு கிராஷ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ 18 டேஸ்ல இருந்து ஸோ 11 டேஸ் வரைக்கும் கிராஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேல கிராஸ் பண்ணாலும் ஸோ அது வேஸ்ட். ஓகேவா? அப்போ ஃபைனல் டயக்ராம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ இதுதான் ஃபைனல் டயக்ராம். ஸோ எவ்வளோ டேஸ் நம்ம கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 11 டேஸ். ஓகேவா? அப்ப ஸோ 11 டேஸ் வரைக்கும் கிராஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்மளுக்கு இந்த கிவன் நெட்வொர்க்ல ஸோ கிராஸ் பண்ண நம்மளுக்கு ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து என்ன அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ஸோ ப்ராஜெக்ட் ஸோ டூரேஷன் வந்து ஸோ 11 டேஸ். ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ஸோ 11 டேஸ். ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ஸோ 11 டேஸ். ஸோ இதுக்கு நம்ம பண்ணீங்க ஸோ above this crossing is not possible. ஸோ above ஸோ this ஸோ crossing ஸோ is not possible.
because the activity so 1 to 2 and so 2 to 5 are so saturated. So saturated அந்த பாத்துல உள்ள so காஸ்ட் வந்து நம்மளுக்கு சாரி டேஸ் கிராஸ் பண்றது வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டி கிடையாது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப மினிமம் ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ 11 days. ஸோ மினிமம் ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து நம்மளுக்கு 11 days. ஸோ மினிமம் ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் ஸோ இஸ் ஸோ 11 days. மினிமம் ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸோ 11 days வந்து நம்ம கிராஸ் பண்ணலாம். நோட் பண்ணிச்சா? ஸோ மினிமம் ப்ராஜெக்ட் டூரேஷன் இஸ் 11 days. சரி நோட் பண்ணிச்சா? இதை ஒரு டேபிள் இருக்கான மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க நெட்வொர்க் டயக்ராம். ஸோ 1 2 4 ஸோ 5 ஸோ 3 இங்க வந்து ஸோ 8 ஸோ 10 ஸோ 4 ஸோ 2 ஸோ 5 3. ஸோ இனிஷியலா நம்மளுடைய ஸோ கிரிட்டிக்கல் வந்து இதுதான். ஸோ கொடுத்துருக்கிறதுல ஒரிஜினல் நெட்வொர்க். ஸோ ஒரிஜினல் நெட்வொர்க் ஸோ இது வந்து ஸோ ஆஃப்டர் கிராஷ் ஸோ கிராஷ்டு நெட்வொர்க். ஸோ கிராஷ்டு ஸோ நெட்வொர்க் ஒரிஜினல் நெட்வொர்க் ஸோ கிராஷ்டு நெட்வொர்க். ஸோ இங்க ஒரிஜினல் நெட்வொர்க்ல ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ஸோ நம்மளுக்கு 18 days. ஸோ இதான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ 18 days. ஸோ இங்க ஸோ ப்ராஜெக்ட் டூரேஷன் ஸோ 11 days. ஸோ 11 days. ஓகேவா? ஸோ இங்க இந்த 11 days வர்றதுக்கு ஸோ நம்ம எந்தெந்த ஆக்டிவிட்டியை கிராஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எந்த ஆக்டிவிட்டியை கிராஸ் பண்ணோம்? ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதை கிராஸ் பண்ணோம்? ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டியை கிராஸ் பண்ணோம். ஸோ எத்தனை டேஸ் கிராஸ் பண்ணீங்க? 2 days. ஸோ 2 days கிராஸ் பண்ணோம். ஸோ வேற நெக்ஸ்ட் எந்தெந்த ஆக்டிவிட்டியை கிராஸ் பண்ணோம்? ஸோ 2 5 வந்து டோட்டலா எவ்வளவு டேஸ் கிராஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ 2 to 5 ஸோ டோட்டலா எவ்வளவு டேஸ் கிராஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ அதுல உள்ள இது ஃபுல்லா எக்ஸாஸ் ஆயிடுச்சு. ஸோ 5 days நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம். ஸோ வேற எந்த ஆக்டிவிட்டியை கிராஸ் பண்ணிருக்கோம்? 4 to 5. ஸோ 4 to 5 வந்து நம்மளுக்கு ஸோ 1 day. அப்ப ஸோ அந்த டேபிள்லயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கிராஷ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம காஸ்ட் ஸ்லோப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ 1 to 2 1 day கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 50 per day. 50 per day. 50 per day. அப்போ 2 daysக்கு வந்து 2 into 50 வந்து 100. ஸோ 2 to 5 வந்து டோட்டலா 5 days கிராஸ் பண்ணிருக்கோம். ஸோ 2 to 5க்கு வந்து பர் டேக்கு எவ்வளோ? 60. ஸோ 60. ஸோ அப்போ 5 into ஸோ 60. ஸோ எவ்வளோ ஆகுது? ஸோ 300 rupees. ஸோ நெக்ஸ்ட் 4 to 5 வந்து 1 day கிராஸ் பண்ணிருக்கோம். ஸோ எவ்வளோ ஆகுது? 1 டேக்கு ஸோ 10 rupees. அப்போ டோட்டலா ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் நீங்க கிராஸ் பண்ணதுனால ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னா ஸோ 410 rupees. ஸோ 410 rupees. பட் டேஸ் வந்து எவ்வளவு டேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு? ஸோ டேஸ் சேவ்டு ஸோ ப்ரீவியஸா ஸோ 8 days ஸோ 11 days 7 days வந்து ஸோ நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ காஸ்ட் சேவிங் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ காஸ்ட் சேவிங்
ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நார்மல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நார்மல் காஸ்ட் வந்து நீங்க கிராஸ் பண்ணாலும் ரிமைன் அது நார்மல் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி. ஸோ அது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால நம்ம அதை இன்க்ளூட் பண்ணியும் அனாலிசிஸ் பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணாமலையும் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ டேஸ் சேவ்டு வந்து ஸோ 11 days வந்து உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ 11 days சேவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இதுல பாருங்க ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ஸோ 18 days. இப்போ இந்த இதுல நார்மல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? ஸோ இந்த 18 daysக்கு நார்மல் காஸ்ட் எவ்வளவு? ஸோ அதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நார்மல் காஸ்ட் வந்து ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டிக்கு 100. ஸோ அதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க என்ன வரும்? ஸோ நார்மல் காஸ்ட் 200. இல்ல 580. ஸோ நார்மல் காஸ்ட்னா என்னங்க? எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்க ஆட் பண்ணுங்க. எல்லா ஆக்டிவிட்டியும் சிம்பிளா ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 580. ஸோ 580 பிளஸ் ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ஸோ 70 per day. ஸோ இதான் நம்ம சொன்னோம்ல. ஸோ ஸ்நாக்ஸ் இது போல இன்டைரக்டா தேவைப்படுறது. இப்போ பர் டேக்கு வந்து 70 அப்படின்னா நீங்க 18 daysல கம்ப்ளீட் பண்றீங்க. அப்போ 18 into 70 ஸோ எவ்வளோ? ஸோ இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 1260. ஸோ இது வரையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 18 ஸோ 40 வருதா? ஸோ 1840. அதாவது நீங்க ஸோ நார்மலா இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 18440 rupees வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதாவது ஸோ இது பண்ணும். ஸோ கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் இன் திஸ் வே வி வாண்ட் டு ஸோ இன்வெஸ்ட். ஸோ இது நோட் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட் the project. So complete the project. So in this way, complete the project in this way. So we want to invest. So this much so amount of cost. So இவ்வளோ amount of cost வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதுக்கு நார்மல் காஸ்ட் ரெண்டுலையுமே ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்க கிராஸ் பண்ணாலும் சரி கிராஸ் பண்ணலனாலும் சரி. ஸோ நார்மல் காஸ்ட் வந்து ஸோ 580 வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ 580 வந்து ஸோ நார்மல் காஸ்ட். ஸோ நார்மல் காஸ்ட் வேற என்ன காஸ்ட் வரும்? ஸோ நீங்க காஸ்ட் வந்து சாரி கிராஸ் பண்றதுனால எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளவு வருது? 410. ஸோ இது வந்து ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ டியூ டு ஸோ எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ். ஸோ பிளஸ் இங்க நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு 11 days ஆகுது. அப்போ இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ஸோ 11 into ஸோ 70. ஸோ இது வந்து டோட்டல் இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ டோட்டல் ஸோ இன்டைரக்ட் காஸ்ட். இதை ஃபுல்லா டோட்டலா ஆட் பண்ணுங்க. எவ்வளவு காஸ்ட் வருது? 1760. ஸோ 1760. அப்போ டோட்டல் சேவிங் என்ன? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஸோ எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 1840. ஸோ டோட்டல் சேவிங். ஸோ டோட்டல் சேவிங் வந்து எவ்வளோ? ஸோ 1840. ஸோ 80 rupees வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். பட் நம்மளோட எய்ம் வந்து காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றது நம்மளோட எய்ம் கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்கா இதுல காஸ்ட் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அது நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் தான். நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து என்ன? ஸோ காஸ்ட் ரெடியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ டைம் ரெடியூஸ் பண்றோம். ஸோ இங்க எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிருக்கோம்? ஸோ 18ல இருந்து ஸோ 11 days 7 days நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க. அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆனா அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து நீங்க ஃபைனலா வந்து இது பண்ணீங்க. கிராஷ் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ இது வந்து இப்படியும் நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த நார்மல் காஸ்ட்டை விட்டுட்டு ஸோ நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே ஸோ இந்த இது கீழே ஸோ கிராஸ் இருக்குல்ல ஸோ அது கீழேயே நோட் பண்ணீங்க. ஸோ அதேதான் ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் வந்து 70 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் வந்து எவ்வளவு டோட்டலா சேவ் ஆகுது நமக்கு? ஸோ இன்டைரக்ட் ஸோ டோட்டல் ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் சேவ்டு. ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளவு சேவ் ஆகுது? ஸோ நம்மளுக்கு ஸோ 7 into ஸோ 70 ஸோ 490 ஸோ ருபீஸ் வந்து நம்மளுக்கு இன்டைரக்ட் காஸ்ட் வந்து சேவ் ஆகுது. ஓகேவா? பட் எது இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுக்கு? ஸோ எது இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 410 வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ 410 வந்து என்னது? ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் டியூ டு கிராசிங். ஸோ எக்ஸ்ட்ரா ஸோ காஸ்ட் ஸோ டியூ டு கிராசிங். ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் டியூ டு கிராசிங் ஆர் ஸோ எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஸோ ரிசோர்சஸ். ஓகேவா? இது வந்து 410. அப்போ டோட்டல் சேவிங் வந்து என்ன? ஸோ டோட்டல் சேவிங் ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிங்க. டோட்டல் ஸோ சேவிங் ஸோ டோட்டல் ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் ஸோ டோட்டல் இன்டைரக்ட் காஸ்ட் சேவ்டு மைனஸ் எக்ஸ்ட்ரா ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் டியூ டு கிராசிங் ஸோ 490 மைனஸ் 410 ஸோ 80 rupees வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ ரெண்டு படி பார்த்தாலும் ஸோ ரெண்டுலையும் நார்மல் காஸ்ட் காமனாக இருக்காலும் நெக்லெக்ட் பண்ணிட்டு இப்படியும் நீங்க நோட் பண்ணலாம், இல்லை ப்ரீவியஸ் கேஸும் நோட் பண்ணலாம். இது நோட் பண்ணிச்சா? எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து இன்டர்வியூல ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாடல் ஸோ கிராசிங் கொஸ்டின் ஸோ நீங்க ட்ரை பண்ணி ஸோ ஆன்சர் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு அனாலிசிஸ் ஆயிடுச்சு, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. So draw the network diagram for the following set of activities. So draw the so network so diagram. So draw the so network diagram. So for the so following so draw the network diagram for the following so set of activities. So following so set of activities and crash and so crash the so network and crash the network so up to optimum so project duration so up to optimum project duration so corresponding to so minimum cost of project so corresponding to so minimum so cost of project minimum cost of project. So it is given that so it is given that so indirect cost is so rupees
So 400 per day. So 400 so per day. So is not putting activity. So activity. So normal. So normal. So time in. So days. So cost in. So rupees. So crash. So time in. So days. So cost in. So rupees. So 1 to 2. So 1 to 3. So 1 to 4. So 2 to 4. So 2 to 5. So 3 to 4. So 4 to 5. So 3. So 3 to 6. So 5, 7. So 2, 4. So 500. So 750. So 1400. So 1000. So 1150. So 800. So 1000. So 2, 1. 4, 3. 6. 2, 2. So 1000. So 1500. So 2600. So 1800. 1450. So 800. So 2400. So 2000. So 400. Activity 1 to 2, 1 to 3. 1 to 4, 2 to 4, 2 to 5, 3 to 4. So 4 to 5. So 3 to 6, 5. So 7 to 4. 3 to 6, 5, 7 to 4. So 500, 750, 1400. So 1000, 1150. So 800,000. So 214. So 3622. So 1000, 1500. So 2600. So 1800. So 1450. So 800, 2400. Okay. So either so is 900. So இது வந்து indirect cost வந்து so 900 per day. So அது change பண்ணீங்க so 900 per day. So இதே சேம் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் எத்தனை டேஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ டேஸ் வரைக்கும் கிராஸ் பண்ணலாம் அண்ட் ஸோ காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் நம்மள சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ நோட் பண்ணிச்சா? ஸோ நோட் பண்ணிட்டீங்க விஜய்? நோட் பண்ணி நோட் பண்ணிட்டேன் சார். ஸோ இது 900 per day நோட் பண்ணி. ஸோ இது 900 per day. 400 இல்ல 900 per day. ஸோ இது சால்வ் பண்ணி 0 தான் வருமா சார்? 800 minus எங்க 3 to 4. 3 to 4. ஸோ அது வந்து வராது. ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு ஸோ இங்க டைம் எவ்வளோ டேஸ் நார்மல் டைம்? 2. ஸோ கிராஸ் 2 தான் சார். அப்போ எத்தனை டே கிராஸ் பண்ண முடியும்? கிராஸ் பண்ண முடியாது. ஓகே சார். அப்போ கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ஸ்டோப் வராதுல. ஆமா சார். ஸோ அது மாதிரி நோட் பண்ணி ஸோ இதை சால்வ் பண்ணுங்க.